ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா தஸ்தஈனு பில் ஸலமா, அநியாயக்காரர்களிடத்தில் நீங்கள் உதவி தேட வேண்டாம். ஒரு அநியாயம் செய்யக்கூடிய மனிதன் இருக்க, மார்க்கத்திற்கு மாற்றமாக, தீனுக்கு மாற்றமாக, இஸ்லாத்திற்கு மாற்றமாக, அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கிறான் என்று ஒரு மனிதன் இருக்கின்றான் வைத்து, அவன் வசதி வாய்ப்போடு இருக்கின்றான். நம்ம போய் அவனிடத்துல ஏதாவது உதவி தேடுகின்றோம். கொஞ்சம் பணம் கொடுங்க, காசு கொடுங்க, கடனா கொடுங்க, அல்லது கைமாத்தா கொடுங்க, அல்லது வேறு ஏதேனும் ஒரு உதவி, நீங்க எனக்கு இந்த மாதிரி உதவி செய்யணும், அந்த மாதிரி உதவி செய்யணும். தினந்தோறும் நம்முடைய சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இது. எத்தனையோ அநியாயக்காரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் மற்றவர்கள் இல்லாதவர்கள் போய் உதவி தேடுறாங்க, தேவைப்படக்கூடியவர்கள் உதவி தேடுறாங்க. நம்ம பார்க்க இப்படி உதவி தேடினாலே என்ன அர்த்தம் கேட்டா, அவர்கள் சொல்லுகிறார், நீங்க உதவி தேடுவதை எதை காட்டுகின்றது என்றால், அவர்களுடைய செயல்களை நீங்கள் பொருந்தி கொண்டீர்கள் என்பது என்று தெரிகின்றது. அப்ப அவங்களுடைய செயல்களை பொருந்தி கொண்ட, திருப்தி கொண்ட காரணத்தினால்தான் அவங்கள்ட்ட போய் நீங்க உதவி தேடுறீங்க. அதனால உதவியும் தேடக்கூடாது. வலா தர்கனு, மிக நுட்பமான கருத்துகள் உள்ள பல ஒரு அற்புதமான ஆயத்து இது. அநியாயம் செய்யக்கூடிய, மார்க்கத்திற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய, ஹராமாக சம்பாதிக்கக்கூடிய, ஹராமான வேலைகளை செய்யக்கூடிய, துணிந்து அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருக்கின்றான் என்று சொன்னால், அவனிடத்தில் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது, எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய வசதி இருக்கின்றது என்ற காரணத்தினால் வசதி உள்ளவர்களிடத்திலே சென்று உதவி தேடுவது மிக சாதாரணமாக, சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது என்பது மட்டுமல்ல, மஸ்ஜித் கட்டுவதற்கு, மதரசா கட்டுவதற்கு, தீனுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு, மஸ்ஜிதுக்கு, மற்ற மதரசாக்களுக்கு, இவைகளுக்கெல்லாம் சந்தா வாங்குறது, டொனேஷன் கேட்கறது எல்லாம் அந்த அநியாயக்காரர்களிடத்தில் போய் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவங்க கொடுக்கிற காசை வச்சுதான் இவங்க அதை நடத்தி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த தீனுடைய நிறுவனங்கள்ல பெரும்பாலானவை ஹராபாக போறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா அவனுடைய காசு இதையும் சேர்த்து கெடுத்து விடுகின்றது. இங்க என்ன நேர்மை வர வேண்டுமோ, நியாயம் இருக்க வேண்டுமோ, அதுவெல்லாம் இருப்பதே கிடையாது. இங்க என்ன நீதி நடைபெற வேண்டுமோ, என்ன அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டுமோ, அதுவெல்லாம் இல்லாமலாக்கப்படக்கூடிய சூழ்நிலை அந்த பொருளின் காரணமாக ஏற்பட்டு விடுகின்றது. இதை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலா அதை மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இமாம் பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், லா தமீலு இலைஹிம் அத்னல் மைல், அநியாயக்காரர்கள் பக்கம் சாய வேண்டாம் என்று சொன்னால், ரொம்ப லேசா ஒரு விஷயத்திலும் கூட அவர்கள்ட்ட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா லேசான தொடர்பு என்பது என்னவென்று சொன்னால், அவரை போன்று, அந்த அநியாயக்காரனை போன்று உடை அணிவது, அவனை போன்று நாம் இருக்க வேண்டும் என்பதாக நினைப்பது, அல்லது அவருடைய விஷயத்தை, அவருடைய பேச்சுகளை அடிக்கடி கண்ணியப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பது. அவர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப நல்ல ஆளுங்க, அவர் கண்ணியமான ஆள், இவர் போறதெல்லாம் கிடையாது, இருந்தாலும் மற்றவர்களிடத்திலே சொல்லும் போது அவரை பற்றி பெருமையாக பேசுகின்றார். நடக்குதா இல்லையா? நிறைய அரசியல்வாதிகள், பிரமுகர்கள், பணக்காரர்கள், தொழிலதிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர்களை பற்றி பெருமையாக பேசிக் கொள்ளுவது, அடுத்தவரிடத்திலே புகழ்ந்து பேசுவது, அவர்களை பற்றி உள்ள நினைவு கூறுதலை கண்ணியப்படுத்தி பேசுவது, அவர்களை பேசும் பொழுது. இதுவெல்லாம் வலா தர்கனு இலல்லதீன ஸலமு என்ற ஆயத்திற்குரியவராக அவர் ஆவதற்குரிய காரணங்கள் என்பதாக சொன்ன. சரிங்க, அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய எச்சரிக்கை செய்கின்றான். உலகத்தில் அந்த மாதிரி அநியாயம் பிடித்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களோடு நீங்கள் சேர வேண்டாம், ஒட்ட வேண்டாம், அவர்களோடு நெருங்க வேண்டாம், சாய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா, சாயறதும் கூட கூடாது. இங்க வலா தர்கனு அப்படிங்கிறது ரொம்ப லேசான ஒரு ஒட்டுதல், லேசான உறவு, அது இருக்கக்கூடாது. அவர்களோடவே இருக்கக்கூடிய மனிதர்கள் பலர் இருக்கிறாங்க, அவங்க அவர்களோடவே சேர்ந்தவர்கள், அவர்களை விட்டு பிரிந்தவர்கள் என்பதாக சொல்ல முடியாது. இல்லைங்க, அவர்கிட்ட நான் வேலை தான் பார்க்கிறேன்னே தவிர வேற எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்பதாக சொன்னால் அது முழுமையாக அவரோடு இருக்கக்கூடியவர் என்பதாக பொருளாகும். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்லுகிறான், ஃபதமஸ்ஸகுமுன் நார், நரக நெருப்பு உங்களை பிடித்து விடும். அநியாயக்காரர்களோடு சேர்ந்தால் கொஞ்சம் லேசான ஒட்டுதல் இருந்தாலும் கூட நரக நெருப்பு உங்களை பிடித்து விடும் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதர் தொழ வைத்துக் கொண்டிருந்தார், தொழுதார். ஒரு இமாமுக்கு பின்னாலே தொழுதார். அவர் ஒரு இமாமுக்கு பின்னாலே ஒரு மனிதர் தொழுதார்.
அந்த இமாம் இந்த ஆயத்தை ஓதினார். வலா தர்கனு இலல்லதீன ஸலமு ஃபதமஸ்ஸகு பின்னார் என்ற இந்த ஆயத்தை ஓதினார் தொழுகையில. பின்னால தொழுத அவர் மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார். மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டார். அவரை தண்ணி தெளிச்சாங்க. அப்புறம் அவர் எந்திரிச்சாரு. என்ன திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஜனங்க. அவர் சொன்னார், இமாம் சாப் இந்த ஆயத்தை ஓதினார், எனக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சு. அநியாயக்காரர்கள் பக்கம் அல்லாஹ் சாய வேண்டாம் என்பதாக சொல்லுகின்றான், அவங்க பக்கமே போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அந்த அநியாயக்காரனுக்கு என்ன கிடைக்கும்? 10 மஸ்ஸக்கு முன்னார் நரக நெருப்பு உங்களை பிடித்து விடும் என்று சொல்லுவது, அநியாயக்காரன் பக்கம் போய் லேசா சாஞ்சிட்டா அவனுக்கு நரகம் இருக்குது அப்படின்னு சொன்னா அநியாயக்காரனுக்கு என்ன கிடைக்கும் என்பதை நான் நினைத்தேன், மயக்கம் வந்து விட்டது, மூர்ச்சையாகி விட்டேன் அப்படின்னு சொன்னார் என்று பைலாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தஃப்சீரில் எழுதுகின்றார்கள். ஷேக் அபு ஷேக் என்ற ஒரு பெரியார் குறிப்பிடுகின்றார், 2 குணங்கள் ஹஸ்லத்தான் இதா ஸலஹதா லில் அப்தி ஸலஹ மா சிவாஹு மின் அம்ரி. 2 குணங்கள் ஒரு மனிதனிடத்தில் சீராக அமைந்து விட்டால் அவனுடைய மற்ற காரியங்கள் எல்லாம் சீராக ஆகிவிடும். ஒன்று, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளிலே வரம்பு மீறாமல் இருப்பது. முன்னால சொன்னால வலா தத்கவ், வரம்பு மீறாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளிலே பாக்கியங்களிலே வரம்பு மீறுவது ஒன்று. ஒரு ருக்கூனு இலல் ஸுல்ம், அநியாயத்தின் பக்கம் சாய்வது. இந்த 2ஐயும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தினுடைய தொடரிலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே இந்த 2 காரியங்கள் ஒரு மனிதனில் சரியாக இருந்தால், வரம்பு மீறாமல் நடந்து கொண்டால், அநியாயக்காரர்கள் பக்கம் சாயாமல் இருந்தால் எல்லா காரியங்களும் சீராகிவிடும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல கருத்துக்கள் இன்னும் நிறைய ஏராளமாக இருக்கின்றது. இதுல எல்லா கருத்துக்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக நம்ம சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம், விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கொஞ்சம், அதாவது 1000ல் 1 கூட இருக்காது. இன்னும் 999 மடங்கு விஷயங்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவை அனைத்தையும் தெரிந்திருந்தார்கள், அதை விட அதிகமாகவும் தெரிந்திருந்தார்கள் இல்லையா? உள்ளே வெளியே உள்ள எல்லா கருத்துக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். குர்ஆனை பற்றி நம்ம சொல்லுகின்றோம், அது கடலை விட மிக பெரியது என்பதாக, அது எவ்வளவுதான் விளக்கம் சொன்னாலும் முடியாது என்பதாக. அவை அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்திருந்தார்கள். அப்படி தெரிந்திருந்த காரணத்தினால் தான் அவர்களுக்கு நரைத்து விட்டது என்பதாக குறிப்பிடுகிறார். இந்த ஆயத்து வந்தவுடனே அவர்களுக்கு நிறைய இதை சிந்தித்தார்கள், நிறைய ஏற்பட்டு விட்டது என்பதாக குறிப்பிடுகின்றார். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா பொதுவாக சொல்லி காட்டி மூமின்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் ஈமான் கொள்ளாதவர்கள் இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதனால் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அமாலக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா சும்ம லா துன்ஸரூன். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு எந்த விதமான உதவியாளரும் கிடையாது, பிறகு நீங்கள் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள். அதனால அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை நீங்க கேட்க வேண்டும். இப்ப சொன்ன விஷயங்கள் பூரா அல்லாஹ் சொன்னது அவருடைய ரசூலின் மூலமாக. ஆக அல்லாஹ் தஆலா சொன்னதை நீங்கள் கேட்காவிட்டால் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹுவை உதவியாளனாக நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. அல்லாஹ்வை தவிர வேற உதவியாளர் உங்களுக்கு கிடையாது. வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் அவுலியா. அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு எந்த உதவியாளனும் நேசனும் உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியவனும் உங்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவன் யாரும் கிடையாது. வலி என்பதற்குரிய வார்த்தையுடைய அந்த பன்மை அவுலியா என்பது பல தடவை முன்னால் உள்ள விளக்கங்கள் ஆயத்துகளுக்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உதவியாளன் அல்லது நேசன் அல்லது எல்லா விதமான காரியங்களுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ்வை விட்டுட்டு நீங்க வேற யாராவது பிடிச்சீங்க, அதாவது அல்லாஹ்வுடைய சட்டங்களை விட்டுவிட்டு அதற்கு மாற்றமாக நடந்து வேறு வகையிலே நாம் உதவி பெற்று விடலாம் என்று இருந்தால், நினைத்தால், சும்மலா துன்ஸரூன், நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள், உதவி உங்களுக்கு கிடைக்காது. சரி, இதையெல்லாம் சேர்த்து நீங்க மிகச் சரியாக உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் செய்யக்கூடிய சில பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் போய் நன்மையான முறையிலே நல்ல முறையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழி தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து அதை அல்லாஹ் சொல்லுகின்றான், அக்மிஸ் ஸலாத தரஃபைன் நஹாரி வ ஸுலஃபம் மினல் லைல். தொழுகையை நிலைநிறுத்துவீராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லுகின்றான். இங்க அகிம்
நிலை நிறுத்துவீராக என்று சொல்வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். ஆனா எல்லா மக்களுக்கும் அது பொதுவாக எல்லா மக்களுக்கும் அது அப்படி ஆயிரக்கணக்கான ஆயத்துகள் இருக்கின்றன. தரஃபைன் நஹார், பகலுடைய இரண்டு ஓரங்களிலும் வஸுலஃபம் மினல் லைல், இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. தொழுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய ஆயத்து வாசகம் வார்த்தை பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அகீம், நிலை நிறுத்துவீராக என்று சொன்னால் அது எப்படி தொழப்பட வேண்டுமோ, எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், அதுக்கு முன்னால தொழுவதற்கு முன்னால எப்படி உலு செய்ய வேண்டும், எப்படி நிலை நிற்க வேண்டும், எப்படி தக்பீர் கட்ட வேண்டும், எப்படி கிராத் ஓத வேண்டும், ருக்குவை எப்படி செய்ய வேண்டும், சுஜூத் எப்படி செய்ய வேண்டும், ஒவ்வொரு அசைவும் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி விளக்கங்கள் துல்லியமாக மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக செய்வதற்கு பெயர் தான் இகாமத்து ஸலா, தொழுகையை நிலை நிறுத்துதல் என்று அர்த்தம். அந்த கருத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அகீமிஸ் ஸலா, தொழுகையை முறையாக சரியாக அதனுடைய முழு வடிவத்திலே நீர் நிலை நிறுத்துவீராக. தரஃபைன் நஹார், பகலுடைய இரண்டு ஓரங்கள். இங்க தொழுகைன்னு சொன்னா பரலான தொழுகையை முதல்ல அல்லாஹ் தஆலா பரலத்தான் இங்க சொல்றோம். அல்லாஹ் சொல்றது பரல தான். சுன்னத்தான முஸ்தஹப்பான மற்ற விஷயங்கள், மற்ற தொழுகைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது, சொல்லி தந்தது. சரி, இந்த ஆயத்து இறங்கியதற்கு இங்க ஆயத்துடைய கருத்து என்னன்னு கேட்டா, அகீமிஸ் ஸலாத தரஃபைன் நஹாரி வஸுலஃபம் மினல் லைல், பகலுடைய இரண்டு ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும், அழித்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இந்த ஆயத்து இறங்கியதற்கு 2-3 விஷயங்கள் காரணங்களாக சபபு நுசூலாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், ஒரு சஹாபி வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் தோட்டத்தில் இருந்தேன், பேரிச்சம் தோட்டத்திலே நான் இருந்தேன். ஒரு பெண் என்னிடத்தில் வந்தாள், அவளை நான் கட்டி அணைத்து முத்தமிட்டு விட்டேன். நான் அவளுடன் உறவு கொள்ளவில்லை, அதை தவிர மற்ற வேலைகளை எல்லாம் செய்து விட்டேன் அந்த பெண்ணிடத்திலே. இப்பொழுது எனக்கு பயம் ஏற்பட்டு விட்டது, நான் என்ன செய்ய என்பதாக கேட்டார். அந்த விஷயத்தை மட்டும் சொன்னார் அவர். நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணிடத்தில் நடந்து கொண்டேன் தவறாக என்பதாக. இதை சொல்லும் பொழுது சஹாபாக்களுடைய விஷயம், சஹாபாக்களும் இப்படி செய்திருக்கிறார்களா அப்படின்னு அந்த நினைப்பு வரக்கூடாது. அது பெரிய தப்பு. எப்படி நினைப்பு வரணும்? இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மள வச்சுக்க, பெரிய சூஃபியா இருக்காருன்னு ஒருத்தர் வச்சுங்க, ரொம்ப பெரிய சூஃபி, அவரை வலியுல்லான்னு நம்ம சொல்றோம்னு வச்சுங்க. அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு, ஒரு பெண்ணிடத்துல அவர் தப்பா நடந்துட்டார். பகிரங்கமா சொல்லுவார் அவரு? உலகத்துல அப்படி எங்கேயாவது நிகழ்ச்சி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த மாதிரி நான் முத்தமிட்டு விட்டேன், ஒரு பெண்ணை பிடித்து விட்டேன், அவளிடத்தில் பேசி விட்டேன், அவளை கட்டி அடைத்து விட்டேன், எனக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு ஜமாத்துல சொல்லி, எங்கேயாவது ஒரு இமாம் இடத்துல ஆலிம் ஷாட்டை சொல்லி எனக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டிருக்கிறாரா? யாராவது ஒரு சூஃபி சொல்லியிருக்காரா? அப்ப சஹாபியுடைய மதிப்பு மரியாதையும் இதிலிருந்து தெரிய வருகின்றது. அதை வழங்கணும். முதல்ல அவருக்கு எவ்வளவு அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் சொல்லி இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹ்ட்ட. என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பயம் விட்டது அவருக்கு, அல்லாஹ்வுடைய பயம். ஏன்னா மனிதன் என்ற அடிப்படையில் அவர் தவறை செய்து விட்டார், ஆனால் உடனடியாக அவருக்கு பயம் விட்டது. அந்த பயத்தின் காரணமாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்றார், நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல, வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள். சற்று நேரத்திலே இந்த ஆயத்து இறங்கியது. அகீமிஸ் ஸலாத தரஃபைன் நஹாரி வஸுலஃபம் மினல் லைல் இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத். அவர்கிட்ட சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உன்னுடைய விஷயத்துல இந்த ஆயத்தை இறக்கி இருக்கிறான், நன்மைகள் தீமைகளை போக்கிவிடும். அந்த நன்மைகள் என்பது முன்னால சொன்னது, அதான் அகீமிஸ் ஸலாத் 5 நேரம். இந்த ஆயத்துல 5 நேரத்துடைய தொழுகை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். 5 என்ற நம்பர் குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட இஷாராவாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல 5 நேரத்துடைய தொழுகையை சொல்லுகின்றான். பின்னால சொல்றோம், அதுக்கு விளக்கங்கள் இருக்கு. அப்ப 5 நேரத்துடைய தொழுகைகளை சரியாக முறையாக கடைசி காலம் வரைக்கும் நிறைவேற்றி வந்தால் இந்த மாதிரி உள்ள பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும், போக்கப்பட்டு விடும் என்பதாக பொருளாகும். இப்ப அவருக்கு அது பரிகாரமாக இந்த ஆயத்து அருளப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை கூப்பிட்டு இந்த ஆயத்தை சொல்லி காட்டி இப்படி அல்லாஹ் தஆலா ஆயத்தை அருளி இருக்கின்றான் என்பதாக சொன்ன பொழுது அருகிலே உமர் ரலியல்லாஹு தஆலா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஹிய லஹு ஹாஸா அம் லின்னாசி காஃபா, இது இந்த மனிதருக்கு மட்டும் சொந்தமா அல்லது எல்லா மனிதர்களுக்குமா அப்படின்னு கேட்டார். லா பல் லின்னாசி காஃபா, இல்ல இவருக்கு மட்டுமல்ல எல்லா மனிதர்களுக்கும் சொந்தம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எல்லா மனிதர்களுக்கும். யார் குற்றம் புரிகின்றார்களோ குற்றத்தை உணர்ந்து உடனடியாக தௌபா செய்யக்கூடிய நிலையிலே இப்படி செய்தால் அவர் எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதாக குறிப்பிட்டார். இதே சம்பவம் வேறு பலவிதமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது வேறு வேறு சம்பவமா, இதே சம்பவம் தான் அறிவிப்புகளிலே மாறி வந்திருக்கின்றதா என்பதெல்லாம் தெரியல. ஏன்னா இன்னொரு அறிவிப்புல இப்படி இருக்கின்றது. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார் இதே மாதிரி. அவர் சொன்னது, நான் தோட்டத்தில் இருந்தேன், என்னிடத்தில் பேரிச்சம்பழம் கேட்டு ஒரு பெண் வந்தாள். அவள் அழகாக இருந்த காரணத்தினால் நான் மனிதன் என்ற அடிப்படையிலே எனக்கு அவள் மீது ஒரு பாசம் ஆசை ஏற்பட்டு விட்டது. வீட்டுக்கு வந்தேன்னா நல்ல பழம் இருக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி என் பின்னால் அந்த பெண் வந்தாள். வீட்டுக்கு வந்த உடனே அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டேன். அவளிடத்தில் நான் உறவு கொள்ளவில்லை, ஆனால் முத்தமிட்டு விட்டேன் என்பதாக மட்டும் அவர் சொன்னார். அப்பொழுது இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா சற்று நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல, கொஞ்ச நேரத்தில் இந்த ஆயத்தை இறங்கியது என்பதாக முன்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இருக்கின்றன. இதுபோன்று பல சம்பவங்கள் இருக்கின்றன. இன்னொரு சம்பவத்தில் இதே மாதிரி அவர் இதே மாதிரி நடந்து கொண்டார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்து கேட்கின்றார். ரசூலுல்லாஹ்ட்ட நேரா போகல அவர். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் வந்து யார் சித்திக் அவர்களே இந்த மாதிரி நடந்து கொண்டேன், என்ன செய்வது அப்படின்னு சொல்லி. இப்ப இது யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும் தான் நீ வந்து என்கிட்ட சொல்ற, வெளியே சொல்ற. அல்லாஹ் தஆலா நீ செய்த அந்த விஷயத்தை மறைத்து விட்டான், அதனால நீயும் அப்படியே மறைத்து விடு, ஒன்னும் செய்யாத, நீ யார்ட்டையும் சொல்லாத, போயிடு அப்படின்னு சொன்ன. அவருக்கு மனசு கேட்கல. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எப்படி சொன்னார்களோ அதே வார்த்தை இவங்க சொன்னாங்க, அதே வாசகத்தை சொன்னாங்க. அல்லாஹ் உன்னை மறைத்து விட்டா நீயும் மறைத்து விடு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் கேட்கல, நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாரு. ரெண்டு பேர்த்தையும் சொன்ன பிறகுதான் அவர் போறார் என்று சொன்னால் அந்த சஹாபியுடைய மதிப்பு இன்னும் உயர்கின்றது. அவர் சமாதானம் ஆகல. ரெண்டு பெரிய சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மறைச்சு வச்சுட்டான், யாருக்கு தெரியாமத்தான் நீ செஞ்சிருக்கிற, அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும், அப்படியே விட்டுடு, நீ தௌபா செய் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனாலும் அவர் கேட்கல, அவர் மனசு கேட்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார். அதுக்கு பிறகு இந்த ஆயத் இறங்கி. இன்னொரு அறிவிப்பில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பதில் சொல்லல. அது லோஹருடைய நேரம். லோஹருக்கு பாங்கு சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹ் தொழ வச்சாங்க, இவர் பின்னாலே தொழுதார். அஸ்ர் வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல, அங்கேயே இருந்தார் அவர். அஸ்ருக்கும் தொழுகை நடந்தது, தொழுதார் கூடவே. மக்ரிபியும் தொழுதார், இஷாவையும் தொழுதார். 4 தொழுகைகளை தொழுத பின்னால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் கேட்ட அந்த மனிதர் எங்கே என்று கேட்டார்கள். இதோ யார சொல்ல நான் இருக்கு. அவர் எதிர்பார்த்துட்டே இருக்கார் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்லுவாங்க. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவர் இருந்து தன்னுடைய அந்த குற்றத்திற்கு பரிகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தவர் இருந்திருந்தால் அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதராக இருப்பார். அதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படியும் அறிவிப்பு இருக்கின்றது. அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ நம்முடன் தொழுதாய் அல்லவா என்று கேட்டார்கள். தொழுதாய் அல்லவா? ஆமா யா ரசூலல்லாஹ், லுஹர் அஸ்ர் மக்ரிப் இஷா எல்லாம் தொழுது. அல்லாஹ் தஆலா அருளி இருக்கின்றான், இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுன ஸய்யாத் என்று சொன்னான். நன்மைகள் தீமைகளை அழித்து விடும், போக்கி விடும் என்று சொன்னான். நீ போகலாம் அப்படின்னு சொன்னான். இன்னொரு அறிவிப்பில் இப்படி இருக்கின்றது, அஸ்ருடைய நேரம் அது. அஸ்ருடைய நேரத்துக்கு முன்னால வந்து சொல்றார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல. அஸ்ர் தொழ வச்சாங்க. தொழுகை முடிந்த உடனே, அஸ்ர் தொழுகை முடிந்த உடனே எங்கே அந்த மனிதர் என்பதாக கேட்டார்கள். இதோ நான் இருக்கின்றேன் என்பதாக அவர் சொன்னார். அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அருளி இருக்கின்றான் என்று அவருக்கு சொல்லி அனுப்பினார். சம்பவம் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள். சரி, ஒரே சம்பவமா அல்லது பலருக்கு நிகழ்ந்த சம்பவத்தில் ஒரு பதிலா அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருந்தாலும் சரி, பாவங்களை, நன்மைகள் தீமைகளை அழித்து விடும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் விபச்சாரம் செய்யறாரு, கல் குடிக்கிறாரு, திருடுறாரு, பொய் சொல்றாரு, எல்லாம் செய்யறாரு,
தொழுதுட்டா எல்லாம் போயிடும் அர்த்தமா? அப்படியே இல்ல. இங்க பாவங்கள் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன பாவங்கள் அப்படின்னு அர்த்தம். பெரும் பாவங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பெரும் பாவங்கள் எவை எவை, எதெல்லாம் பெரும் பாவங்கள் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருக்கணும். அப்பதான் பெரும் பாவம் செய்தால் தௌபா செய்யணும். பெரும் பாவம் தௌபாவை கொண்டே தவிர மன்னிக்கப்பட மாட்டாது. எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாலும் சரி, எவ்வளவு தர்மம் செஞ்சாலும் சரி, எத்தனை மதரசாக்கள் மஸ்ஜிதுகள் கட்டி வச்சாலும் சரி, 1000 மஸ்ஜிதுகள் கட்டுறார், 1000 பள்ளிக்கூடங்கள் கட்டுறார், 1000 கல்விச்சாலைகளை ஏற்படுத்துறார், எதை ஏற்படுத்தினாலும் சரி பெரும்பாவங்கள் அதனாலெல்லாம் மன்னிக்கப்பட மாட்டார். இப்ப நான் சொல்றதல்ல, இமாம்களுடைய முடிவு, எல்லா இமாம்களும் எல்லா முஃபஸ்ஸிரீன்களும் முஹத்திஸீன்களும் ஃபுகஹாக்களும் ஏகோபித்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அது பெரும்பாவங்கள் தௌபாவை கொண்டுதான் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வச்சு ஆயத்தை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா குர்ஆன்ல இருக்குது நிறைய, அதே மாதிரி ஹதீஸ்ல இருக்குது, இதெல்லாம் வச்சு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், தௌபாவை கொண்டுதான் பெரும்பாவங்களை நான் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீ என்னப்பா, நான் எந்த நன்மை செஞ்சாலும் மன்னிச்சிடுறேன், நீ யாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டான்னு வச்சுங்க. அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்கு இல்லையா? எதுவுமே செய்யாம, எந்த காரியம், எந்த நல்ல காரியம் செய்யாம சொர்க்கத்துக்கு கூட அனுப்பிடலாம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு உரிமை இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது, அவர் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். முன்னால் ஒரு சம்பவம் சொல்லி இருக்கிறேன், நினைப்பிருக்கலாம். லைலா மஜ்னூ கதை எல்லாத்துக்கும் தெரியும். மஜ்னூன், அந்த மஜ்னூன் என்பவன் பைத்தியக்காரன் அர்த்தம் இல்லையா? அந்த லைலா மீது காதல் கொண்டிருந்தான். அப்படியே இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து கல்யாணம் பண்ணல, லைலா லைலான்னு சுத்திக்கிட்டே இருந்தா அப்படியே மௌத்தா போயிட்டான். ஒண்ணுமே செய்யல. அவன் முஸ்லீம் தான், உண்மையான வரலாறு. ஆனா கதைகள்ல கொஞ்சம் கூடுதல் குறைவுகள்லாம் இருக்கலாம், அது வேற விஷயம். அவன் இறந்து போயிட்டான். இறந்து போன பின்னால அவனை ஒருவர் கனவிலே பார்த்தார். ஒரு பெரியவர் கனவிலே பார்க்கிறார். அவர் சொர்க்கத்துல அழகான பட்டு உடைகள் எல்லாம் உடுத்திக்கிட்டு அழகா சொர்க்கத்துல இருக்கிறான். இவருக்கு பெரிய ஆச்சரியம். என்னடா நீ மஜ்னூன் தானே? ஆமா. கைஸ் தானே? அவன் பேர் கைஸ் தானே? ஆமா. சொர்க்கத்தை எப்படிப்பா வந்த நீ ஒரு வேலையும் செய்யவே இல்லையே. உன்னை பைத்தியக்காரன் எல்லாம் சொன்னாங்க. பைத்தியக்காரன் சொன்னா லைலாவின் மீது பைத்தியம் கொண்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்த, ஒரு வேலையும் செய்யல, தொழுகல, நோன்பு வைக்கல, எதுவுமே செய்யல. அப்படி இருக்க போது நீ எப்படி சொர்க்கத்துக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இவர் கேட்டிருக்கார், கனவுகள் பார்த்தவர். அவன் சொன்னானா, உலகத்தில் அல்லாஹ் தஆலா தன் மீதும் தன்னுடைய ரசூலின் மீதும் எப்படி காதல் கொள்ள வேண்டும் என்பதற்கு என்னை உதாரணமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சான். நான் எப்படி லைலாவின் மீது காதல் கொண்டிருந்தேனோ அதே போல ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹ் மீது ரசூலின் மீதும் காதல் கொள்ள வேண்டும். அதுக்கு என்னை உதாரணமாக்கி வச்சான். அதனால என்ன மன்னிச்சிட்டான் என்று அல்லாஹ் அவன் சொன்னான், பதில் சொன்னான் என்பதால். ஒண்ணுமே செய்யல, சொர்க்கத்துக்கு போயிட்டான். எல்லாம் செய்ய முடியுமா இல்லையா? நிறைய சம்பவங்கள் ஹதீஸில் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது. ஒரே ஒரு கியாமத்து நாள்ல ஒரே ஒரு நன்மை செஞ்சிருப்பான். உலகத்துல ஒரு மனிதன் ஒரே ஒரு நன்மை தான் செஞ்சிருப்பான். அவன் வாழ்க்கை பூராமே ஒரே ஒரு நன்மை தான் செஞ்சான். கியாமத்து நாள்ல மஹ்ஷர் மைதானத்தில் நன்மை தீமைகள் எடை போடப்படக்கூடிய நேரத்தில் ஒருவருடைய நன்மை தீமைகளை எடைப்படும் போது ஒரு நன்மை கிடைச்சிச்சுன்னு சொன்னா, ஒரு நன்மை அப்படிங்கறதுடைய மெஷர்மெண்ட் நமக்கு தெரியாது, அளவு என்னன்னு தெரியாது. அது எத்தனை கிலோ அல்லது எத்தனை படி, எத்தனை லிட்டரு அப்படின்லாம் சொல்ல முடியுமா? எத்தனை கிலோன்னு சொல்ல முடியுமா? ஒரு நன்மைங்கிறது எத்தனை கிலோ அதெல்லாம் தெரியாது. சரி, அது ஒரு நன்மை ரெண்டு நன்மை பேர் சொல்றான், அவ்வளவுதான். அந்த ஒரே ஒரு நன்மை இருந்தால் அவர் பாஸ் ஆயிடுவார். நன்மை தட்டு கனமாயிடும், சொர்க்கத்துக்கு போயிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஒரு ஆளு கியாமத்து நாள்ல சுத்திக்கிட்டே வருவார் மஹ்ஷர் மைதானத்துல. எல்லாத்திலையும் கேட்பார், உங்கள்ட்ட வந்து கேட்பார், ஒரு நன்மை இருந்தா கொடுங்களேன், கொஞ்சம் போட்டு கணக்கை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பார். அந்த நேரத்தில் ஒரு நன்மை என்ன, அதை விட குறைவாக இருந்தாலும் கொடுக்க மாட்டார். அதெல்லாம் போப்பா வேலையை பாரு, எல்லாம் அவன் நப்சி நப்சின்னு சொல்லிட்டு கிடக்குறான், நீ இப்போ வந்து நன்மை கேட்டு எல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பார், யாருமே கொடுக்க மாட்டாங்க. கடைசியா அந்த ஆள் இருக்கா பாருங்க, ஒரே ஒரு நன்மை செஞ்சாலே, அவன் ஒரு நன்மை தான் அவன்கிட்ட இருக்குது, வேற எதுவுமே கிடையாது. அவன் யோசனை பண்ணிக்கிட்டே நிக்கிறான், ஒண்ணுதான் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், போறோம் நரகத்துக்கு தான் போறோம், முடிஞ்சு போச்சு, இதை யார்ட்டாவது கொடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த ஆள் வருவார், வந்தா இப்ப நீ வச்சுக்க, இந்தா, ஏன்னா எனக்கு உதவ போறது இல்ல, அது நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். அவனுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கு அந்த ஆளுக்கு. அந்த ஆளு அந்த கொண்டு போய் அந்த நன்மையை கொடுத்து கணக்கை சரி பண்ணி அவர் சொர்க்கத்துக்கு பாஸ் ஆயிடுவார். அவர் இப்போ அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்துல சொல்றானா, எப்படி அவர் போனார் சொர்க்கத்துக்கு, கணக்கு தான் சரியா இல்லையா? இல்ல, ஒரு ஆள் ஒரு நன்மை வச்சுட்டு இருந்தா அந்த ஆள் கொடுத்துட்டான். அப்படியா? அந்த ஆள் யாரு? முதல்ல அந்த ஆளை சொர்க்கத்துக்கு அனுப்பு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிடுவோம்.
பாருங்க, ஒரு நன்மை தான் வச்சிருந்தான், ஒண்ணுமே செய்யல. ஆனா அங்கேயும் போய் அல்லாஹ்தாலாவுடைய அந்த இரக்க குணம், ரஹ்மானியத் என்ற இரக்க குணம் இருந்ததின் காரணமா அவன் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை அந்த மனிதனுக்கு. இவனுக்கு முன்னால் அவன் போயிடும். அல்லாஹ்தாலா எல்லாவற்றின் மீது சக்தி பெற்றவன். அவன் எப்படி செய்யறானோ அதை யாரும் கேட்க முடியாது. அம்மா யஃபால், அவன் செய்கின்றவற்றை கேட்கப்பட மாட்டான். அவனுக்கு விசாரணை இல்லைங்க. அவனுக்கு விசாரணை யாரும் செய்வாங்களா? கிடையவே கிடையாது. சரி, இங்க அல்லாஹ்தாலா அதனால இந்த நன்மைகள் தீமைகள், இன்னல் ஹசனாத் யுஸீபுன ஸய்யிஆத் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன பாவங்கள் அப்படின்னு நம்ம விளங்க வேண்டிய சட்டம் அப்படித்தான். பெரும் பாவங்கள் தௌபாவை கொண்டு தான் மன்னிக்கப்படும். சரி, தரஃபை நஹார், பகலுடைய இரண்டு ஓரங்கள் அப்படின்னு சொன்னா என்ன? இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பகலுடைய ரெண்டு ஓரம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஓரம்ங்கிறது சுபஹுடைய தொழுகை, இரண்டாவது ஓரம் லொஹரும் அஸ்ரும். இந்த லொஹரும் அஸ்ரும் சேர்ந்து ஒரு ஓரம், அதாவது ரெண்டுமே பகல்ல தான் இருக்குது, லொஹரும் அஸ்ரும். சூரியன் மறைந்த உடனே மக்ரிப் இஷா வந்துருது. ஜுலஃபம் மினல் லைல், இரவினுடைய ஒரு பகுதின்னு சொன்னா மக்ரிப் இஷா, 5 நேர தொழுகை அதுல வந்துருச்சு. இது இமாம் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி தரக்கூடிய கருத்து. பகலுடைய இரண்டு ஓரங்கள் அப்படிங்கிறது சுபுடைய தொழுகையும், அதாவது 2 வாரத்துல ஒரு வாரம் சுபுடைய தொழுகை, இன்னொரு வாரம் லொஹர் அஸ்ருடைய தொழுகை. வஸுலஃபம் மினல்லாஹ் அப்படிங்கிறதுக்குள்ள மக்ரிப் இஷா இருக்குது. சரி, இன்னொரு கருத்து, 2 வாரம் அப்படிங்கிறது சுபுஹும் மக்ரிபும். பகலுடைய 2 வாரம் அப்படின்னு சொன்னா, பகல் ஆரம்பம் சுபுடைய நேரம், பகல் முடிவது மக்ரிபுடைய நேரம். பகல் முடிவுங்கிறது மக்ரிபுடைய நேரத்தில் தான் ஆகுது. நான் 2 வாரங்கிறது இந்த வாரம் ஒண்ணு அந்த வாரம் ஒண்ணு, அதான் 2. அப்ப அந்த 2 வாரம், இந்த 2 வாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது மீதி இடையில உள்ள 2 தொழுகை இருப்பாங்க, லொஹர் அஸ்ர், அதுக்குள்ள வந்துடும். வஸுலஃபம் மினல் அப்படின்னா இஷாவுடைய தொழுகை என்று மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு வாரம்ங்கிறது சுபுடைய தொழுகை, பகலுடைய 2 வாரத்துல ஒரு வாரம் சுபுடைய தொழுகை, இரண்டாவது வாரம் என்பது அஸ்ருடைய தொழுகை என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அவங்க. என்ன கேட்டா, மக்ரிப் சொன்னா அது இரவு நேரம் ஆரம்பம் ஆயிடுது, அதனால அது ஜுலஃபம் மினல் லைல சேர்ந்தது. பகலுடைய ஒரு வாரம்ங்கிறது சுபுஹ், 2வது வாரங்கிறது அஸ்ரு. இந்த 2க்கு மத்தியில லொஹர் இருக்கிறனால லொஹர் அந்த சேர்ந்துடும். ஜுலஃபம் மினல் லைல 2 தொழுகை வந்துடும், 5 தொழுகை அதுக்குள்ள வந்துடும் என்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னும் சிலருடைய கருத்து என்னன்னு கேட்டா, 2 ஓரம் அப்படிங்கிறது 5 நேரத்து தொழுகையில 2 விதமான தொழுகை இருக்குது. ஒன்னு சிர்ரி, இன்னொன்னு ஜஹரி. அதாவது லொஹர் அஸ்ரையும் சப்தமிடாமல் ஓதுகின்றோம், சுபஹ் மக்ரிப் இஷாவிலே சத்தமிட்டு கிராத் ஓதப்படுகின்றது. அதனால இது ஒரு ஓரம் அது ஒரு ஓரம் என்பதாக இன்னொரு கருத்து சொல்லுகின்றார். அப்படி இருந்தா அப்போ 5 தொழுகையும் உள்ள வந்துடும். சரி, பெரும்பாலானுடைய கருத்து என்னன்னு சொன்னால், ஒரு ஓரம் முதல் 2 வாரத்துல முதல் ஓரம் என்பது சுபஹுடைய தொழுகை, இது பெரும்பாலானவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால 2 ஓரம்ங்கிறதுல ஒரு ஓரம்ங்கிறது எல்லா இமாம்களிடத்திலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட முடிவான ஒரு விஷயம், அது சுபஹுடைய தொழுகை. 2வது ஓரம் என்ன அப்படிங்கறதுல தான் சில பேர் லொஹருங்கிறாங்க, சில பேர் அஸ்ருங்கிறாங்க, சில பேர் மக்ரிபுங்கிறாங்க. இஷாவுக்கு போகல யாரும் 2வது வாரம். அப்ப 3வது இருக்கக்கூடிய விஷயம் ஜுலஃபம் மினல் லைல் என்பது, இதுக்குள்ள எல்லா தொழுகையும் வந்துடும் என்பதாக குறிப்பிடுகின்றார். இது மாதிரி இதுக்கு நிறைய ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால பொதுவாக இந்த ஆயத்து மறைமுகமாக, அதாவது இஷாராவாக சொல்லப்பட்டாலும் கூட எல்லா தொழுகைகளும் 5 நேரத்து தொழுகைகளும் இது எடுத்துக்கொள்ளும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஏன்னா அல்லாஹ் பல விஷயங்களை முபஹமாக, அதாவது விளக்கம் இல்லாமலே சொல்லி இருப்பான். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விளக்கி தர வேண்டும். இங்க 5 தொழுகை உள்ள இருக்குது, அதை வெளிப்படையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மற்றொரு இடத்துல சொல்லுகின்றான், வஅன்ஸல்னா இலைக்க ஸிக்ர லிதுபய்யின லின்னாஸி மா நுஸ்ஸில இலைஹிம். இந்த குர்ஆனை உமக்கு நாம் இறக்கி வைத்தோம் மனிதர்களுக்கு நீர் விளக்கம் சொல்வதற்காக வேண்டி. மா நுஸ்ஸில, அவர்களுக்கு எது இறக்கப்பட்டதோ எது அருளப்பட்டதோ அதற்கு அந்த மனிதர்களுக்கு நீர் விளக்கம் சொல்வதற்காக வேண்டி குர்ஆனை இறக்கி வச்சோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றோம். இப்ப நீங்க விளக்கம் சொல்லணும். விளக்கம் சொல்லாம குர்ஆன் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ரசூல் விளக்கம் சொல்லாம தெரியாது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 ஸலவாத், 5 தொழுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. தொழுகையுடைய அந்த சிறப்புகள்ல நீங்க அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம், தொழுகை சிறப்புகள் இருக்குதா இல்லையா, கிதாப் அதுல படிக்கிறாங்க, கேட்கறீங்க. ஒரு அந்த 5 நேரத்து தொழுகைக்கு உதாரணங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஒரு பெரிய ஆறு ஓடுகின்றது,
அந்த ஆற்றிலே ஒரு மனிதன் 5 நேரம் குளித்தால் அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் அந்த நேர தொழுகைக்கு சான்றாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இன்னல் ஹசனாத் யுذஹிபுன ஸய்யாத், நன்மைகள் தீமைகளை அழித்துவிடும், போக்கிவிடும் என்பதாக குறிப்பிடும். நன்மைகள் அப்படிங்கிறதுல இப்போ உயர்தரமான நன்மை தொழுகை. அதனால தொழுகை முதல்ல 5 நேர தொழுகை அல்லாஹ் தஆலா சொன்னான். நன்மைகளிலே மிக முக்கியமான மிக உயர்ந்த நன்மைகள் இருக்கின்றது என்று சொன்னால் அது தொழுகைக்குள்ளதான் இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், ஒரு தொழுகை ஒரு 2 ரக்காத் தொழுகிறாருன்னு வச்சுங்க, அதுக்குள்ள எல்லா விதமான நிலைகளும் வந்துடும். அதாவது திக்ர் ஃபிக்ர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் வந்துடும். 2 ரக்காத் தொழுகிறதுக்காண்டி ஒலி செய்கிறாரு, தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுகின்றார். முதல்ல ஒலி செய்து, அல்லது குளிக்க வேண்டியிருந்தா குளிச்சு, ஒலி செய்ய வேண்டியிருந்தா ஒலி செஞ்சு, பீஷா போறதா இருந்தா பீஷா போய் சுத்தம் பண்ணி தன்னை சுத்தப்படுத்தியவராக தொழுகைக்காக தயார் நிற்கிறார். இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன் என்று அல்லாஹ் சொல்றான். தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான், சுத்தமாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றான் என்று 2 விஷயத்தை சொல்றான். இப்ப இவர் ஒலி செஞ்சுட்டு வந்துட்டாரு, குளிக்க வேண்டியது இருந்தா குளிப்பார், பீஷா போனா பீஷா போயிட்டு அவர் சுத்தம் பண்ணுவார், பிறகு ஒலி செய்வார், சுத்தமாயிடுறார், இப்ப வந்துடுறார். இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய 2 பார்ட் 2 வாசகங்களை சொல்லுகின்றாங்க. இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். தவ்வாபீன்களை, அதாவது தௌபா செய்யக்கூடியவர் அல்லாஹ் விரும்புறான், சுத்தமா இருக்கக்கூடியவர்கள் விரும்புகின்றான். 2வது சொல்லப்பட்ட அந்த சுத்தம் என்பது இங்கே வந்து விடுகின்றது. சுத்தமானவராக வந்து நிற்கிறார். தொழுகைக்காண்டி பள்ளியாசுக்குள்ள வர்றாரு அல்லது வீட்டில் தொழுவாரு, எங்க தொழுதாலும் சரி. பள்ளியாசல் தொழுவது தனி சட்டம் இருக்கின்றது, வீட்டில் தொழுவது தனி சட்டம் இருக்கின்றது. அந்த முறைப்படிக்கு வந்து ஒலி செஞ்சுட்டு சரியா நின்றார் அப்படின்னு தொழுகைக்காண்டி தயாரானார்னா ஒரு பார்ட் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதாவது சுத்தம் என்பது ஒரு இடத்துல வந்து விட்டது. இப்ப அல்லாஹ் தஆலாவுடைய மஹப்பத் அவர் மீது முதல்ல ஏற்பட்டு விட்டது. பாருங்க, அல்லாஹ்வுடைய மஹப்பத் ஏற்படுறதுக்கு நம்மளை அறியாமலேயே அல்லாஹ் தஆலா சொல்லி தந்த ஒரு அற்புதமான விஷயம் அது. ஒலி செய்யறது, குளிக்கிறது, சுத்தப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது. வந்து நிக்கிறார், சுத்தமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாவே அது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய மஹப்பத் நிரந்தரமாக 24 மணி நேரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா எப்பவுமே ஒலுவுடன் இருக்கு. எப்பவுமே ஒலுவுடன் இருக்கு. எப்பவுமே ஒலுவுடன் இருந்தால் அல்லாஹ்வுடைய மஹப்பத் நிரந்தரமாக கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஏன்னா இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த மஹப்பத் கிடைத்துக் கொண்டே இருக்கும். 24 hours படுக்கும்போது ஒலி செஞ்சுட்டு படுத்தீங்க, அப்புறம் காத்து போய் தோல்லாம் போயிட்டாலும் சரி, நீங்க முழிக்கிற வரைக்கும் நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் தான். படுக்கும்போது என்ன எண்ணத்துல படுக்கிறாரோ அதே எண்ணத்தில் கூலி கொடுக்கப்படும், நன்மை எழுதப்படும். படுக்கும்போது தஹஜ்ஜத் தொழுகணும் படுக்கிறார், தஹஜ்ஜத் தொழுகணும் அப்படின்னு படுக்கிறார். ஆனா தஹஜ்ஜத்துக்கு எந்திரிக்கல. 2வது நாள் பண்றாரு, அப்பவும் எந்திரிக்கல. 3வது நாள் ஆச்சு, எந்திரிக்கல. மாசக்கணக்காச்சு, ஒரு மாசமா நிய்யத்து பண்றாரு, எந்திரிக்கணும், ஆனா எந்திரிக்கவே முடியல. ஆனா நிய்யத்து பக்காவாக இருந்தா, சொன்னதுக்காண்டி எல்லாரும் செஞ்சிடக்கூடாது. நிய்யத்து சரியாக இருந்தால் அல்லாஹ் தஆலா இவருக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை எழுதிடும் அப்படின்னு அந்த மலக்குகள்ட்ட அல்லாஹ் சொல்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தஹஜ்ஜுடைய தொழுகை எழுதப்பட்டு விடும் அவருக்கு. தஹஜ்ஜத் தொழாமலேயே தொழக்கூடிய நன்மை கிடைச்சிடும் அப்படின்னு. ஆனா நிய்யத் சரியா இருக்கு. சரி, இப்ப சுத்தம் அங்கிறது வந்து விட்டது. அடுத்தாப்புல தொழுவதற்காக இவர் ஆரம்பிச்சா என்ன பண்றார்? தக்பீர் கட்டுறார், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்றார். அல்லாஹு அக்பர் என்பது சாதாரணமாக நரகத்தினுடைய நெருப்பை அணைப்பதற்கு சிறந்த ஒரு சாதனம் இருக்கின்றது என்று சொன்னால் அது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதனாலதான் உலகத்திலும் கூட நெருப்பு ஒரு இடத்துல பிடித்துக் கொண்டால் அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் என்று எல்லாரும் சேர்ந்து சத்தம் போட்டா நெருப்பு அணைஞ்சு போயிடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஹதீஸ்ல. நெருப்பு பிடிச்சா ஃபயர் சர்வீஸுக்கு அப்புறம் தண்ணி அடிக்கிறாங்க. யாராவது அல்லாஹ் அக்பர் சொல்றாங்களா? ஒருத்தர் அல்லாஹ் அக்பர்லாம் சொல்றது கிடையாது. யாராவது ஒருத்தர் கத்திட்டு இருப்பா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அவர் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் நெருப்பு நிறைய பிடிச்சிருச்சுங்கிறதுக்காண்டி கத்துறாரு, நெருப்பு அணைக்கிறதுக்காண்டி கத்தல. அவர் நெருப்பை அணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ் அக்பர் சத்தம் போட்டாங்க, நெருப்பு அணைஞ்சு போயிடும். ஏன்னா நரக நெருப்பையே அணைக்கக்கூடிய சக்தி உள்ளது அல்லாஹ் அக்பர். உலகத்தில் உள்ள நெருப்பு அணைக்கிறது முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இது சாதாரண நெருப்பு. 70 மடங்கு கம்மியான உஷ்ணம் உள்ளது, 70 மடங்கு அதிகமான உஷ்ணம் உள்ள நெருப்பை அணைக்கும் போது இந்த நெருப்பு சாதாரணமானது. அதான் அணைச்சிடும் அல்லாஹ் தஆலா சொல்றேன். சரி, இது அனுபவத்தில் உள்ளது. அதனால முதல்ல அல்லாஹ் அக்பர் சொல்றார், தக்பீர் கட்டுறார், அப்புறம் கிராத் ஓதுறார். பாருங்க, குர்ஆன் ஓதுறது வந்துருச்சு. அதுக்கு பிறகு தஸ்பீஹ் ஓதுறார், சுப்ஹான் ரப்பியல் அஸீம் ஓதுறார், ருக்கு செய்றார். அப்புறம் அதுக்கு பிறகு எந்திரிக்கிறார், அல்லாஹ்வை புகழ்றார்.
அந்த புகழ்ச்சி பலவிதமான வாசகங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பிறகு சஜிதாவில் அல்லாஹ்வை புகழ்றார், அப்புறம் எந்திரிச்சு உட்கார்றார், அங்கே அல்லாஹ் புகழ்றார், அடுத்த சஜிதா, அப்புறம் எந்திரிக்கிறார், எத்தனை விதம். கடைசியாக இருப்பு இருக்கிறார், ஸலவாத் ஓதுறார், துஆ ஓதுறார், அத்தஹியாத் ஓதுறார், எதையோ ஓதுறார். நிறைய ஏராளமான ஓதுதல்கள், குர்ஆன் ஓதுவது, ஸலவாத் சொல்வது, தஸ்பீஹ், தக்பீர், தஹ்லீல் எல்லாம் அதுக்குள்ள வந்து விடுகின்றது. பல ஆயிரக்கணக்கான செயல்கள் 2 ரக்காத்துல வந்துடும். அதனாலதான் தொழுகை மிக உயர்ந்த நன்மை உடையது என்பதாக சொல்லப்படும். மற்ற நேரங்களில் தொழுகை இல்லாத நேரங்களில் பாருங்க, சுப்ஹானல்லாஹ் ஒரு தடவை சொல்லணும், அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் அக்பர் சொல்லணும், அது 100 தடவை, இது 100 தடவை, 33 தடவை எல்லாம் சொன்னா தான் ஒரு கணக்கு வரும், ஒரே ஒரு செயல் தான் வரும். ஆனா தொழுகை 2 ரக்காத் தொழுதுட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள எல்லாமே வந்துடும். பல ஆயிரக்கணக்கான செயல்கள் அதற்குள்ளே வந்துடும், ஆயிரக்கணக்கான நன்மைகள் கிடைத்துவிடும். அதனால அல்லாஹ் தஆலா தொழுகையை சொல்லிட்டு அகீமிஸ் ஸலாத்த தர்ஃபைன் நஹார் என்ற அந்த வாசகத்தை சொல்லிவிட்டு இன்னல் ஹஸனாத் யுஸ்ஹிபுனஸ் ஸய்யிஆத். அப்ப இங்க நன்மைகள் என்று பொதுவாக இருந்தாலும் கூட நன்மைகளிலே உயர்தரமான நன்மை என்பது தொழுகை என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொதுவாக சொல்லி இருக்கிறாங்க, இன்ன அஸ்ஸலாத்துல் ஹம்ஸ் 5 நேரத்து தொழுகையும், வல் ஜும்அத்தில் அல் ஜும்ஆ ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மாவும், வ ரமலான் இலா ரமலான் ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான் வரைக்கும் உள்ள காலமும், முகஃபிராத்துல் லிமா பைனஹுன்ன அவற்றுக்கு இடையிலே உள்ள பாவங்களை பரிகரிக்கக்கூடியதாக இருக்கும், போக்கக்கூடியதாக இருக்கும். மஜ்துனிபல் கபாயிர் பெரும் பாவங்கள் தவிர்த்துக் கொள்ளப்படும் காலமெல்லாம் என்றும் சொன்னார். லோஹருக்கு வர்றார், ஃபஜ்ருக்கு வர்றார், அப்புறம் லோஹருக்கு வர்றார். அடுத்தாப்புல இந்த ஃபஜ்ருக்கு லோஹருக்கு இடையில சில பாவங்களை செஞ்சிட்டார். அந்த பாவங்கள் லோஹருக்கு வந்த உடனே மன்னிக்கப்பட்டு விடும். லோஹர் தொழுது முடிச்ச உடனே அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடும். ஆனா என்ன நிபந்தனை? மஜ்துனிபல் கபாயிர் பெரும் பாவங்கள் செய்யாம இருக்கணும் இடையில. அதனால முதல்ல சொன்னா பெரும்பாவங்கள் எது அப்படின்னு சொல்ல தெரியணும். பெரும்பாவங்கள் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல 7 என்ற எண்ணிலிருந்து நம்பர்ல இருந்து 70 வரைக்கும் இருக்குது. இன்னும் சிலர் அறிவுப்படி 700 வரைக்கும் இருக்கு. குறைஞ்சது 7 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இஜ்தனிபு அஸ்-சபஅல் மூபிகாத் என்ற அந்த ஹதீஸுடைய ஆரம்பம். உங்களை அழித்து நாசமாக்கும்படியான 7 விஷயங்களை நீங்கள் விட்டு விடுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். ஒன்று ஷிர்க், இணை வைப்பது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது ஸஹர், சூனியம் செய்வது. மூன்றாவது கத்தல், ஒரு மனிதனை அநியாயமாக கொலை செய்வது. வட்டி வாங்குவது, பெற்றோரை மன வேதனைப்படுத்துவது, பொய் சாட்சி சொல்லுவது. இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். பத்தினித்தனமான பெண்ணை அவதூறு சொல்லுவது. ஒரு பெண் அவள் நல்லவளாக இருக்கின்றாள், மூமினானவள், எந்த குற்றமும் செய்யாதவள், அவள் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவது, இதுவெல்லாம் பெரும்பாவங்கள். அதே போன்று மது அருந்துவது, ஏழை அதாவது யத்தீம்களுடைய பொருளை சாப்பிடுவது, திருடுவது, கொள்ளையடிப்பது, அவதூறு கூறுவது, அடுத்தவருடைய பொருளை அபகரிப்பது, அடுத்தவருடைய பொருளை தவறாக பாத்திலான முறையில, வீணான முறையில் அடுத்தவருடைய பொருளை சாப்பிடுவது, வாக்குக்கு மாற்றம் செய்வது, உடன்படிக்கை மாற்றம் செல்வது, மோசடி செய்வது, அளவு நிறுவையிலே குறைவு செய்வது, பரலான காரியங்களை விட்டுவிடுவது, ஹராமான காரியங்களை செய்வது, எல்லாம் பெரும்பாவங்களை சேர்ந்து. நம்ம சில பேர் பெரும்பாலும் நம்ம பார்க்கிறோம், வட்டி வாங்குறாரு ஒருத்தர், கள்ளு குடிக்கிறார் அப்படின்னு வச்சுங்க, மது அருந்துகிறார், நியாயக்காரங்க மது அருந்து எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே இருக்காங்க, குடிகார பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பெரிய பாவம் செய்யறான் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் விபச்சாரகன், விபச்சாரம் செய்துகிட்டு இருக்கிறான், பெரிய விபச்சாரிங்க, எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் பொம்பளை கண்டா விடுறது அப்படின்னு அவனை சொல்றான். தொழுகையை விட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனை ஒண்ணுமே சொல்றது இல்லை. இது பெரிய பாவம்ல. விபச்சாரம் செய்யறது பெரிய, ஜினா செய்யறது பெரிய பாவம், கள்ளு குடிக்கிறது பெரிய பாவம், கொலை செய்யறது பெரிய பாவம். அதே மாதிரி தொழுகை விடுறதும் பெரிய பாவம் தானே. அதுக்கு ஈக்குவலா சொல்லலாமா? இல்ல, ஈக்குவல் அல்ல, அதை விட கூடுதலானது. தொழுகை விடுறது இவன் ஜினா செய்யறதை விட கூடுதலானது. ஏன்னு கேட்டா தொழுகை விட்டுக்கிட்டே இருந்தாலும் விட்டுக்கிட்டே இருப்பான். அதை இவன் ஜினா செய்யறவன் ஒரு தடவை செய்வான், அப்புறம் அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா தௌபா செஞ்சு உடனடியாக திருந்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவன் விடுறதே இல்லை, செய்யறதே இல்லை. அதே மாதிரி நோன்பை விட்டுக்கிட்டே இருக்கிறான். ரமலான் மாசம் வந்தா நோன்பு வைக்கிறதே இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். ரமலான் மாசம் ஹராம் இல்லையா? சாப்பிடுறது ஹராம். இவன் சம்பாதிச்சு ஹலாலான பொருள் தான், சாப்பிடுறது ஹராம் ஆச்சு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அவனை பத்தி ஒண்ணுமே சொல்றது இல்லை.
அவங்க கூட முதல்ல சொல்லாம வலா தருக்கணும் இல்லல்லதீன வலமும் இப்ப தமசக்கு முன்னா அநியாயக்காரனோட சேராதீங்க அப்படின்னு சொன்னானா இல்லையா? இவன் அநியாயக்காரன் அல்லவா, தொழுகையை விடுறவன் அநியாயக்காரன், அவனோட சேரலாமா? அவன் தான் கூட்டாளி. அவனுக்கு தொழுகை யார் விடுறானோ அவன் தான் கூட்டாளி. அவனுக்கு நோம்ப விடுறவன் கூட்டாளி. எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நிறைய விஷயங்கள் பல தடவை நிறைய ஜும்மாவில மற்ற பயான்கள் நிறைய சொல்றோம். அதாவது உலகத்தில் முஸ்லிம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருக்கின்றது, முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்றார்கள், அவங்களுக்கு ஒரு மரியாதை இல்லை, அவருடைய சொல்ல யாரும் கேட்கறது இல்லை, அவர்களை நசுக்குவதற்காண்டி அழிப்பதற்காண்டி பல்வேறு விதமான எதிரிகள் இருக்கின்றார்கள், வேலைகள் செய்யப்படுகின்றன, அதுக்கு எல்லா விதமான முஸ்தீபுகளும் செய்யப்படுகின்றன அப்படின்லாம் சொல்றோம். காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் தான் காரணம். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம். தொழுகை விட்டுக்கிட்டே இருக்கிறான், இவன் போய் ஒற்றுமைக்காக வேண்டி போராடுறான், ஒற்றுமைக்காக வேண்டி கோஷம் போடுறான், ஊர்வலம் நடத்துறான். ஆனா இவன் தொழுகிறதே இல்லை. இவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன். இவன் போய் தொழுகைக்காக வேண்டி போராட்டத்துக்காக வேண்டி கலந்துக்கிறான், போராடி கொண்டிருக்கின்றான். தங்களுக்கு உரிமை வேண்டும், உரிமை குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறான். ஆனா இவன் பெரிய அநியாயக்காரன், தொழாம இருக்கிறான், அவன் அநியாயக்காரன். அதே மாதிரி மார்க்கத்தில் மக்களுக்கு மத்தியில் குழப்பங்கள் செய்யறான், முஃப்சித் ஃபசாத் செய்யறான், அவன் பெரிய அநியாயக்காரன். இவன் மக்களுக்கு நேர்வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்காக வேண்டி உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய அநியாயம். சரி, அதனால அல்லாஹ் தஆலா இன்னல் ஹஸனாத் யுஸீபுன ஸய்யிஆத் அப்படிங்கறதுல இந்த பெரும் பாவங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லுகின்றார்கள். 5 நேரத்து தொழுக இடையில உள்ள பாவங்களை எல்லாம் அழித்துவிடும், பெரும் பாவங்கள் தவிர்த்துக் கொள்ளப்படும் காலமெல்லாம் என்பதாக சொன்னார். ஸாலிக ஸிக்ரா லிஸ்ஸாகிரீன். இது இப்ப சொல்லப்பட்ட எல்லா விஷயம் என்னென்ன சொன்னோமோ, இப்ப அங்கிருந்து முதல்ல இருந்து சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் உணர்வு பெறக்கூடியவர்களுக்கு, ஜிக்ரை பெறக்கூடியவர்களுக்கு, அதாவது உணர்ச்சி பெறக்கூடியவர்களுக்கு இது ஒரு படிப்பினையாகும், இது ஒரு பாடமாகும். ஸாலிக இது, இவை அனைத்தும் அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்களும் வச்சுக்கலாம், அது இங்கே இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த ஆயத்துடைய தொடரிலே சொல்லப்பட்ட விஷயங்கள், அல்லது இந்த சூரா ஆரம்பத்திலிருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள். ஏன்னா இந்த சூரா முடிய போகுது. எத்தனை சொன்ன 112 113 ஆயத்து சொல்லி இருக்கிறோம், 129 ஆயத்துல முடியுது. சரி, இப்ப சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் ஸிக்ரா லிஸ்ஸாகிரீன், சிந்தனையாளர்களுக்கு, சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு உபதேசமாக, படிப்பினையாக, நல்ல அறிவுரையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸிக்ரா என்று சொன்னால் அவனுக்கு ஒரு படிப்பினை, அறிவுரை, அறவுரை, சிந்தனை என்பதெல்லாம் அர்த்தம் ஸிக்ரா அப்படிங்கிறது. ஸாலிக ஸிக்ரா லிஸ்ஸாகிரீன், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையாக இது ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால சொல்லப்பட்ட விஷயம் அந்த இஸ்திகாமத்திலிருந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. என்னென்ன சொன்னமோ அத்தனை கருத்துகளும் மனிதன் சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய படிப்பினை அதில் இருக்கின்றது. மனிதன் சீர்திருந்துவதற்கும் சமுதாயம் சிறப்பாக ஆவதற்கும் அதிலே உள்ள விஷயங்கள் இருக்கின்றன என்பதாக குறிப்பிடுகின்றன. அத்தகைய நல்ல சிந்தனைகளை இருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واصبر فإن الله لا يضيع أجر المحسنين. فلولا كان من القرون من قبلكم أولو بقية ينهون عن الفساد في الأرض إلا قليلا ممن أنجينا منهم واتبع الذين ظلموا ما أترفوا فيه وكانوا مجرمين. وما كان ربك ليهلك القرى بظلم وأهلها مصلحون. ولو شاء ربك لجعل الناس أمة واحدة ولا يزالون مختلفين إلا من رحم ربك ولذلك خلقهم وتمت كلمة ربك لأملأن جهنم من الجنة والناس أجمعين.
ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய பேரருளால் 699வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 114 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. வஸ்பிர், நபியே நீர் பொறுமையாக இருப்பீராக. ஃபஇன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நன்மை செய்யக்கூடியவர்களுடைய கூலியை வீணாக்கிவிட மாட்டான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய நிலையிலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையிலும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை அருளி இருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக பொறுமையின் கடலாக இருந்தார்கள். பொறுமை என்பது எவ்வளவு பெரியது என்பதையும், எப்படியெல்லாம் பொறுமை காக்க வேண்டும் என்பதையும், பொறுமையினுடைய விளக்கம் எப்படிப்பட்டது என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார்கள், சொல்லியும் காட்டினார்கள். இது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அளித்திருந்த மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்றால் பொறுமையை மேற்கொள்ளுவது என்பது மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினாலோ தன்னுடைய அறிவினாலோ ஆற்றலினாலோ பெற்றுக்கொள்வதல்ல. பொதுவாக எல்லா செயல்களும் அப்படித்தான் என்று இருந்தாலும் கூட பொறுமை என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக தரப்பட்டு இருக்கின்றது. அவனை பாதுகாப்பதற்குரிய, அவனுடைய எல்லா காரியங்களையும் சீராக்கிக் கொள்வதற்குரிய ஒரு மிக பெரும் பொருளாக பொறுமையை அல்லாஹ் தஆலா வழங்கி இருக்கின்றான். அதனால்தான் சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் பொறுமையை பற்றி உபதேசித்துக் கொள்வார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த ஆயத்து வல்லாஸ்ரி சூராவிலே வரக்கூடிய கடைசி ஆயத், வதவாஸோ பிஸ்ஸப்ர், பொறுமையை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஆயத்து வந்த பின்னால் சஹாபிகளிலே யாராவது ஒருவர் இன்னொருவரை பார்த்தால் இந்த வல்லாஸ்ரி சூராவை ஓதி காட்டுவார், பொறுமையை பற்றி உபதேசிப்பார். நீங்கள் உங்களுடைய காரியங்களிலே பொறுமையாக இருங்கள் என்று அவர் சொல்லுவார், அவருக்கு இவர் சொல்லுவார். பொதுவாக நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது விசாரித்துக் கொள்ளுகின்றோம் அல்லவா, நீங்கள் நன்றாக இருக்கின்றீர்களா, ஆஃபியத்தா இருக்கின்றீர்களா, சுகமாக இருக்கின்றீர்களா என்று விசாரித்துக் கொள்வதை போன்று அவர்கள் பொறுமையை பற்றி சொல்லிக் கொள்வார்கள். அதனால பொறுமை என்பது அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஒன்று, மிகப்பெரிய பாக்கியம் அது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றார். ரசூலுல்லாஹ் பொறுமையின் கடலாக இருந்தார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாகவும் நமக்கு படிப்பினையாகவும் சொல்லி காட்டுகின்றார். வஸ்பிர், பொறுமையாக இருப்பீராக. அப்படி பொறுமையாக இருந்து அமல்கள் செய்யும் பொழுது, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான துன்பங்களை தந்தார்கள். அந்த மக்காவாசிகள் சஹாபாக்களுக்கு தந்தார்கள். சில இடங்களிலே சில நபர்களை நாம் பார்க்கின்றோம், எனக்கு யாராவது துன்பம் தந்து விட்டால் நான் பொறுமையாக இருந்து விடுவேன். என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ தொந்தரவு தந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன். இது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம். எனக்கு பரவாயில்லப்பா, நீங்க எனக்கு துன்பம் தந்தீர்கள் பரவாயில்ல, ஆனா என்னுடைய மகனுக்கு அதை நான் பொறுத்து கொள்ளவே முடியாது. என்னுடைய மனைவிக்கு நீங்கள் துன்பம் தருகின்றீர்கள், அதை நான் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுகின்ற நிலை இருக்கின்றது. யாரின் மீது அதிகமாக பாசம் இருக்கின்றதோ, பிரியம் இருக்கின்றதோ, அவர்களை பற்றி நாம் அதிகமாக துன்பம் கொள்ளுவோம், கவலை கொள்ளுவோம். என்ன செஞ்ச பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஆள் இவர், என்னுடைய உயிரை போல நான் நேசிக்கிறேன், அவருக்கு போய் நீ துன்பம் செய்கின்றாயே என்று சொல்லி அடுத்தவருக்காக வேண்டி மற்றவரிடத்திலே சண்டை போடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதையும் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களின் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருந்தார்கள். எவ்வளவு பிரியம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலே அதனை விளக்குகின்றார்கள். அவ்வளவு பிரியம். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்டுகின்றான். அல்லாஹுக்கு பிரியமானவர்கள் ரசூலுக்கும் பிரியமானவர்கள்.
அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் எனக்கு தொந்தரவு கொடுத்தாலும் பரவாயில்லையே, என்னை ஏற்றுக்கொண்ட இந்த சஹாபிகளுக்கு, என்னுடைய தோழர்களுக்கு இவர்கள் தொந்தரவு தருகின்றார்களே என்று கவலைப்பட்டார்கள். அப்படி கூட நீங்க உங்களுடைய சஹாபிகளுக்காக வேண்டி நீங்கள் பொறுமை இழக்கக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வஸ்பிர், பொறுமையாக இருப்பீராக. ஃபஇன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன், நன்மைகளை செய்யக்கூடியவர்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா வீணாக்க மாட்டார். நீங்க நன்மைகள் செய்கின்றீர்கள், அந்த கூலி நிச்சயமாக கிடைக்கும், உலகத்திலே கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய முதல் கருத்து. நீங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா அதற்குரிய கூலி உலகத்திலேயே பார்த்துக் கொள்ளலாம். பொதுவாக இது எல்லாருக்கும் சொல்லப்பட்ட சட்டம். ஏதாவது ஒரு துன்பம் ஏற்படுகின்றது, அந்த துன்பத்திலே பொறுமை காத்தால் வெகு விரைவிலேயே அல்லாஹ் தஆலா அதற்குரிய பிரதிபலனை உலகத்திலேயே காட்டி விடுவார். நான் பொறுமையாக இருந்ததின் காரணமாக அல்லாஹ் தஆலா எனக்கு இந்த நன்மைகளை தந்தான். அதே போன்று ஒருத்தருக்கு வறுமை ஏற்படுகின்றது, சிரமம் ஏற்படுகின்றது, காசு பணம் இல்லை, குடும்பத்தில் சிரமமா இருக்கின்றது, சரியான சாப்பாடு இல்லை, வறுமைப்பட்டு கொண்டு இருக்கின்றார், அவரும் பொறுமை காக்க வேண்டும். பொறுமை காத்தால் அல்லாஹ் தஆலா அதற்குரிய பிரதிபலனை கொஞ்ச நாளிலேயே வெளிப்பட செய்து விடுவார். முன்னால் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கோம், அடிக்கடி 2-3 தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திரும்பவும் நினைவுக்காக வேண்டி ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிட்டார். எனக்கு ஒரே ஒரு மகன் இருந்தார், அவர் தான் எனக்கு சம்பாதித்து கொடுத்து கொண்டிருந்தார். அந்த மகனை எதிரிகள் சிறைபிடித்து சென்று விட்டார்கள். இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னுடைய மகனும் போயிட்டான், மகனை சிறைபிடிக்கப்பட்டான் என்னுடைய மகன். அந்த மகனின் மூலமாக வரக்கூடிய வருமானம் எனக்கு கிடைக்கல. நான் இப்ப 2 விதமான கவலை எனக்கு. மகனை இழந்த கவலை, வறுமையின் கவலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ பொறுமையாக இருப்பாயாக, அதிகமாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை ஓதி வருவீராக என்று சொல்லி அனுப்பினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அதை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்கள் சஹாபாக்கள். போயிட்டார், பொறுமையாக இருந்தார், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்பதை அதிகமாக ஓதிக்கொண்டே வந்தார். நிறைய சொல்லியிருக்கோம், லா ஹவ்ல பத்தி நிறைய சொல்லியிருக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே ஒரு நாள் இரவு நேரத்திலே கதவு தட்டப்படக்கூடிய ஓசை கேட்டது. மாலிக் என்பவர், அவருடைய பேர் மாலிக். கதவை திறந்து பார்த்தார், அவருடைய மகன் நின்றுகிட்டு இருக்கிறார் வெளியே. மகன் நின்றுகிட்டு இருக்கிறது மட்டுமல்ல, பின்னால் அவருக்கு பின்னால நிறைய ஆடுகள் இருக்கின்றன. ஒரு பெரிய மந்தை, ஆட்டு மந்தை பின்னால நிற்குது. மகனை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம், மகிழ்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி பொறுமையாக இருந்தோம், ஓதி வந்தோம், அல்லாஹ் தஆலா இதை கொடுத்தான், மகனை கொண்டு திருப்பி கொண்டு வந்து கொடுத்து விட்டான். அப்படியே மகன்கிட்ட கேட்டார், என்ன மகனே, எப்படி நீ வந்த அப்படின்னு. எதிரிகள் என்னை ஒரு இடத்துல அடைத்து வைத்திருந்தார்கள், காவலும் இருந்தார்கள். அந்த காவலாளிகள் அசந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருந்து நான் தப்பி வந்து விட்டேன். நான் ஓடி வரக்கூடிய வழியில ஒரு பெரிய மைதானம், அந்த காபிர்களுக்குரிய ஆடுகள் எல்லாம் அங்கே மேய்து கொண்டிருந்தா, எல்லா ஆட்டையும் ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னாரு. மொத்தம் 4000 ஆடு, 4 ஆடு இல்ல, 4000 ஆடுகள் இருந்தன. எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்துட்டார். பார்த்தா பெரிய மந்தை நிக்குது. இப்ப அந்த சஹாபி, வறுமையில் வாழக்கூடிய அந்த மாலிக் என்பவருக்கு சந்தேகம், இவர் அடுத்தவருடைய ஆட்டெல்லாம் ஓட்டிட்டு வந்துட்டார, இந்த ஆட்டை சாப்பிடலாமா, ஆட்டை வித்தால் அது தன்னுடைய பொருளாக ஆக்கி கொள்ளலாமா அப்படின்னு அவருக்கு சந்தேகம். சரி, காலையில விடிஞ்சிச்சு. விடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் போனார், விஷயத்தை சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ பொறுமை காத்ததின் காரணமாகவும், அல்லாஹ்வை நீ அதிகமாக தஸ்பீஹ் செய்ததின் காரணமாகவும் அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத். அதாவது அந்த பொருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எதிரிகளிடத்திலே போரிட்டு போர்க்களத்திலே எதிரிகளிடத்திலிருந்து கைப்பற்றப்படக்கூடிய கனீமத் பொருள் இருக்கின்றது, அதை போன்றது. கனீமத் பொருள் இருக்கிறது, அது சுத்தமான ஹலாலானது. எதிரிகளிடத்திலிருந்து கைப்பற்றப்படக்கூடிய அந்த பொருள்கள் ஹலாலான பொருள்களிலேயே மிக உயர்ந்தது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல உள்ள பொருள் இது. சிறைபிடித்துக் கொண்டு சென்றார்கள் உன்னுடைய மகனை. அவர் வரும்பொழுது அந்த ஆட்டை ஓட்டி கொண்டு வந்தார் என்று சொன்னால், அது போர் பொருளாக, கனீமத்துடைய பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது, தாராளமாக சாப்பிடலாம். நீ பொறுமை கொண்டதின் காரணமாக அல்லாஹ் தஆலா உனக்கு கொடுத்த பரிசு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகிறது.
ஃபஸ்பிர் பொறுமையாக இருப்பீராக, ஃபஇன்னல்லாஹ லா யுதியு அஜ்ரல் முஹ்சினீன், நல்லவர்களுடைய கூலியை அல்லாஹ் தஆலா வீணாக்கிட மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா இதிலே சொல்லுகின்றான். அடுத்த ஒரு கருத்தை சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா, முன்னால் உள்ள சமுதாயத்தினர் அவர்களிலே நல்லவர்கள் சிலர் இருந்தார்கள், அறிவாளிகள் இருந்தார்கள், ஞானம் படைத்தவர்கள் இருந்தார்கள். அவர்களும் கூட தீமை செய்யக்கூடியவர்களுடைய அந்த தீமையை தடுக்கவே இல்லை. அதன் காரணமாக எல்லோரும் சேர்ந்து அழிக்கப்பட்டார்கள். அழிந்துவிட்ட அந்த முந்தைய சமுதாயத்தினரிலே நல்லவர்கள் பலர் இருந்தார்கள், அறிவாளிகள் இருந்தார்கள். அவர்கள் தீமையை தடுக்கவில்லை, மற்றவர்கள் செய்யக்கூடிய குழப்பமான விஷயங்களை தடுக்கவில்லை. அதன் காரணமாக அவர்கள் எல்லாம் சேர்ந்து அழிந்து விட்டார்கள். அப்படி தடுத்திருந்தால் அவர்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். தீமையை ஒருவர் செய்யும் பொழுது அடுத்தவர் தடுத்திருந்தால் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். அதை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் நமக்கு படிப்பினையாக. ஃபலௌலா கான மினல் குரூனி மின் கப்லிக்கும் உலூ பகிய்யத்தின் யன்ஹவுன அனில் ஃபஸாதி ஃபில் அர்த், உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தினரில் நல்ல அறிவுடையவர்கள், உலூ பகிய்யத்தின் என்று சொன்னால் அறிவார்ந்த மனிதர்கள் அல்லது பொறுமையுள்ள மனிதர்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள், நல்ல விளக்கம் உள்ளவர்கள், நன்மைகளை செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் உலூ பகிய்யத்தின் என்பதற்கு பொருள் உண்டு, பல அர்த்தங்கள் உண்டு. சரிங்க, ஒரு அர்த்தத்தை வச்சுக்கோ. நல்ல அறிவுள்ளவர்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு முன்னுள்ளான சமுதாயத்திலிருந்து நல்ல அறிவுடையவர்கள் இருந்திருக்க கூடாதா? எப்படி இருந்திருக்க கூடாதா? யன்ஹவுன அனில் ஃபஸாதி ஃபில் அர்த், இந்த பூமியிலே நிகழக்கூடிய ஃபஸாதை விட்டும் குழப்பங்களை விட்டும் மக்களை தடுக்கின்றவர்களாக இருந்திருக்க கூடாதா? அப்படி இருந்திருந்தா அந்த அழிவு என்பது அவர்களுக்கு வந்திருக்காது. ஆனா உண்மையிலேயே இந்த ஃபஸாத், பூமியிலே நிகழக்கூடிய அந்த ஃபஸாதுகளை தடுக்கக்கூடியவர்கள் ரொம்ப கம்மியானவர்கள். அவர்களை நாம் காப்பாற்றுவோம். இல்லா கலீலன், கொஞ்ச பேரை தவிர. மிம்மன் அஞ்சைனா மின்ஹும், அவர்களிலிருந்து நாம் காப்பாற்றினோமே, அந்த அழிவை விட்டும் காப்பாற்றினோமே. அவர் அந்த மாதிரி கொஞ்ச பேர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இருந்திருக்க கூடாதா என்று சொன்னால் அப்படி இருந்திருக்க கூடாது. தடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்க கூடாதா? தடுக்கக்கூடியவர்களாக அவர்கள் இல்லை, அதனால் அழிக்கப்பட்டார்கள், கொஞ்ச பேரை தவிர. அந்த கொஞ்ச பேரை என்ன பண்ணோம்? அஞ்சைனா மின்ஹும், அவர்களிலிருந்து நாம் காப்பாற்றி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சரி, அந்த பெரும்பாலானவர்கள் அழிக்கப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அடுத்த அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே சொல்லுவார். எப்படி இருந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சொல்லுகின்றான். சரி, இங்கே ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். பூமியிலே, அதாவது ஊர்களிலே குழப்பம் செய்யக்கூடியவர்கள் குழப்பங்களை செய்யும் பொழுது மற்றவர்கள் அதை தடுக்க வேண்டும். தடுக்காவிட்டால் அந்த குழப்பத்தின் காரணமாக கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தீமைகள் வருமோ அந்த தீமைகள் எல்லாரும் சேர்ந்துதான் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், நிறைய ஊர்களில் நிறைய நாடுகளில் அழிவுகள் ஏற்படுகின்றன. புயலால், வெள்ளத்தால், திடீரென்று வரக்கூடிய ஆபத்துகளினால், ஆக்சிடென்ட் என்று சொல்லப்படக்கூடிய விபத்துகளினால் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கின்றார்கள். சைனாவில் இப்ப ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி பல இடங்கள்ல உலகத்தில் நிறைய பேப்பர்ல தினந்தோறும் பார்க்கிறோம். பேப்பரை திறந்தா மொத்தம் இருக்கக்கூடிய ஒரு 10-20 பக்கத்துல இறந்தவர்கள், திடீரென்று இறக்கக்கூடியவர்கள், ஆக்சிடென்ட்ல இறக்கக்கூடியவர்கள், விபத்துகள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு பத்திரிகையில 100 பேராவது இருப்பாங்க. திடீரென்று இறக்கக்கூடியவர்கள் சில நேரங்களில் இந்த ஆபத்துகள் மூலம் ஆயிரக்கணக்கான பேர்கள் அடித்து செல்லப்படுகின்றார்கள். சைனாவில் பார்த்தோம், கிட்டத்தட்ட 70,000 பேர் அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையிலே என்ன நிலவரம் இருக்கும்? 7 லட்சமா இருக்கலாம், அது 70,000 போடலாம். சரி, இவ்வளவு பேர் அழிக்கப்படுகின்றார்கள். காரணம், தீமைகள் நடைபெறக்கூடிய நேரத்தில் மற்றவர்கள் அதை தடுப்பதே இல்லை. இது நிறைய சொல்லியிருக்கோம். அம்ரும் பில் மஅரூஃப் நஹியுன் அனில் முன்கர். ஒரு மூமினான மனிதருக்குரிய சிஃபத், நல்ல தன்மை, இலக்கணம் என்னவென்று சொன்னால் நன்மையை அடுத்தவருக்கு சொல்ல வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். யாருமே செய்யறதில்லை. இப்போ யாரு செய்ய வேண்டுமோ அவரும் செய்யறதில்லை. பொதுவாக மனிதர்கள், முஸ்லிம்களும் அதை செய்யறதே கிடையாது. எந்த இதுலையும் செய்யறது கிடையாது. அந்த காலத்துல எல்லாம், நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தெருவில் போகும்போது கைலிய கீழே எடுத்து உடுத்திக்கிட்டு போனோம்னு சொன்னா, ஏய் தம்பி, என்ன இப்படி உடுத்திருக்கிற கைலிய அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவார். அவர் யாருன்னு நமக்கு தெரியாது. அவர் சொல்லுவார்,
கையில தூக்கி கொடுத்தது. நீங்க சொல்ல முடியுமா? சொன்னா உன் வேலையை பார்த்துட்டு போயா அப்படின்னு அவன் சொல்லுவான். நமக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நமக்கு வேலை என்னன்னு கேட்டா சொல்ல வேண்டிய வேலை தான், அவ்வளவுதான். கையை தூக்கி கொடுத்துட்டு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட வேண்டியதான், அவ்வளவு. என்னுடைய வேலை முடிஞ்சு வச்சு, கடமை முடிஞ்சு விட்டது. அலைனா இல்லல் பலா, சொல்லுவதை தவிர வேறு கடமை கிடையாது எனக்கு, சொல்ல வேண்டியது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து பக்கத்தில் நிக்கிறாரு, தொப்பி போடாம தொப்பி போடு அப்படின்னு சொல்ல வேண்டியது. அவர் போடுறாரு போடல, நமக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை. அது போட வைக்கணும் அப்படிங்கிறது வேற விஷயம். அது இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், மஸ்ஜிது நிர்வாகிகள், இமாம் போன்றவர்கள் சொல்லும் பொழுது அது அழுத்தமாக இருக்கும். மற்றவருடைய பொறுப்பு பக்கத்தில் நிற்கும் பொழுது தொப்பி போடு அப்படின்னு சொல்லலாம். நான் முடியாது அப்படின்னு சொன்னாலும் விட்டுற வேண்டியதுதான், அவரை போய் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லையா? இது போன்று ஒன்னல்ல ரெண்டல்ல, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிள்ளைகளிலே, மக்களிலே, மனைவியர்களிலே, மற்றவர்களிலே காலையில எழுந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுவாங்க. தஹஜ்ஜத் தொழுத உடனே தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை எழுப்பி விடுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா புனையத, என்னுடைய அருமை மகளே, கூமி வஷ்ஹதி கூமி இஷ்ஹதி ரிஸ்க ரப்பிகி என்பதாக சொல்லுவார்கள் என்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக தொழுவ மாட்டாங்களா? ஃபாத்திமா தொழுவ மாட்டாங்களா? தொழுவாங்க. தொழுகிறது மட்டுமல்ல, அவங்க வந்து சய்யிதத்துன் நிசா ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே பெண்களுக்கு தலைவி என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெண்மணி அவங்க. எப்படிப்பட்ட பெண்மணி அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கும் சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய அருமை மகளே எழுந்திருப்பாயாக, காலை நேரத்திலே உன்னுடைய ரப்பு கொடுக்கக்கூடிய ரிஸ்குக்கு நீ தயாராகுவாயாக. ரிஸ்க் எப்போ வரும்னா அதிகாலை நேரத்தில் வரும். அல்லாஹ் தஆலா பங்கு போடுறான். அதிகாலை நேரத்தில் எழுந்தால் ரிஸ்க் தானாக வரும். ரிஸ்க் ஒன்னு சாதாரணமான ரிஸ்க், பரக்கத்து இல்லாத ரிஸ்க். எனக்கு அல்லாஹுடைய பரக்கத்து நிறைந்த ரிஸ்க் வேண்டும். நான் சாப்பிடக்கூடிய அந்த ரிஸ்க், அந்த உணவு அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்துடையதாக இருந்தால் அந்த சாப்பாட்டின் மூலமாக நான் பெறக்கூடிய எல்லா நன்மை, நான் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மைகளாக முடியும். அதனால சாப்பாட்டுல எல்லாம் ஒரே மாதிரி சாப்பாடாக முடியாது. நானும் இன்னொருத்தரும், நான் பிரியாணி சாப்பிட்றேன், எனக்கு பக்கத்துல இருந்து ஒரு காஃபி பிரியாணி சாப்பிட்றாரு, என்னை விட அதிகமா சாப்பிடுறாரு அவர். இப்ப ரிஸ்க் யாருக்கு அதிகமா கிடைச்சிச்சுன்னா எனக்கு தான் அதிகமா கிடைச்சு. அவர் சாப்பிட்டதுல கால்வாசி நான் சாப்பிடுறேன், என்ன போல 2-3 மடங்கு அதிகமா அவர் சாப்பிடுறாரு. ரிஸ்க் யாருக்கு கிடைச்சுன்னா எனக்கு தான் அதிகமா கிடைச்சு. ஏன்னு கேட்டா நான் சாப்பிட்டது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹலாலான முறையில இருக்குதா அப்படின்லாம் பார்த்து அந்த பிரியாணி சாப்பிட்டேன். அவருக்கு அந்த விதமெல்லாம் கிடையாது. அதனால அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் பரக்கத்து கிடையாது. ரிஸ்க் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத்தோடு சேர்ந்து இருக்கணும். அது எப்ப வரும்? காலை நேரத்தில் வருகின்றது. இஷ்ஹதி ரிஸ்க ரப்பிகி, உன்னுடைய ரப்புடைய ரிஸ்குக்கு நீ தயாராகி விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு உபதேசம் செய்வார்கள், சொல்லி காட்டுவார்கள் என்பதால். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். சுபஹுடைய நேரம் மதீனாவில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய காலால் அவர்களுடைய காலை தட்டி, பேச அப்படி தட்டி விட்டு, காலில் தட்டி விட்டு, எந்திருங்க நேரமாச்சு, சுபுவுக்கு நேரமாச்சு அப்படின்னு சொன்னாங்களா. முஸ்லீம்ல ரிவாயத்து வருகின்ற முஸ்லீம் ஷரீஃப்ல தட்டி விட்டு சுபுவுக்கு நேரமாச்சு எழுந்திருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க போங்க அப்படின்னாரு அவர். அலி ரலியல்லாஹு தஆலா அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்னு தூக்க கலக்கத்துல சொல்லி இருக்கணும் யாருன்னு தெரியாம, அல்லது வந்து ஏதாவது ஒரு காரணம் அங்கே இருந்திருக்கணும். அது சொல்லப்படல ஹதீஸ்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு தெரியும் நீங்க போங்கன்னு சொன்ன உடனே, வகானல் இன்சான அக்ஸர் ஷைஇன் ஜதலா, இந்த மனுஷன் ரொம்ப சண்டை போடுறவனாக ஆயிட்டான் அப்படின்னு இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே தொடையிலே தட்டி கொண்டு போனார்கள் என்பதாக ஒரு அறிவிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தொடையை தட்டி கொண்டு, மனுஷன் ரொம்ப தான் சண்டை போடுறவனாக ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே போனாங்க. வகானல் இன்சான அக்ஸர் ஷைஇன் ஜதலா என்று சூரத்துல் கஹ்ஃப்ல வருது. அந்த ஆயத்தை சொல்லிக்கிட்டே போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்ப என்ன சொல்ல வரோம்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளை மருமகனை எல்லாம் எழுப்பி விட்டுருக்காங்க தொழுகைக்கு. அவங்கள தொழுகிறவங்க தான், தொழாம ஒரு நேரம் கூட இருக்க மாட்டாங்க, ஒரு நேரம் கூட இருக்க மாட்டாங்க, ஒரு தொழுகையை கூட விட மாட்டாங்க. அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல் அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில மிக இன்றியமையாத ஒன்று. அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா தீமைகள் செய்யக்கூடியவருக்கு என்ன தண்டனை வருதோ அது இந்த நன்மையை ஏவாத ஆள் இருக்கார் பாருங்க, அவருக்கும் சேர்த்து வரும் இல்லையா? முதல்ல நிறைய சொல்லியிருக்கோம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளுடைய விஷயத்துல. ஹதீஸ்ல வருது, இன்னல் நாஸ இதா ரஅல் முன்கர, ஒரு மனிதர்கள்
தீமையை கண்டால் ஃபலம் யுகையிரூஹு, அதை அவர் தடுக்கவில்லை என்று சொன்னால் ஔஷக அன் யஅம்மஹுமுல்லாஹு பிஇகாப், அல்லாஹ் தஆலா தன்னுடைய தண்டனையை அவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து கொடுத்து விட போதுமானவன். எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வரும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோபங்களை என்ன பண்ணாங்க? 3 பிரிவினர்களாக ஆயிட்டாங்க. மீன் பிடிக்க கூடாதுன்னு சொன்னான் சனிக்கிழமை அல்லாஹ் தஆலா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக மீன் பிடிக்காம இருந்தாங்க கொஞ்ச நாள். அப்புறம் மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது இல்லை, அவ்வளவுதான். அது கொஞ்சம் பலகில போட்டு அப்படி தேக்கி வச்சுக்கிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா அப்புறம் பிடிச்சிக்குவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. இதுல என்ன பண்ணாங்க? ஒரு சாரார் என்ன பண்ணாங்க? ஏன்பா அல்லாஹ் ரசூலும் சொல்லி இருக்கிறாங்க, வேணான்னு சொல்லி இருக்காங்க, நீங்க ஏன் பிடிக்கிறீங்க? அட நான் பிடிக்கத்தானே கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க, வலை போட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான்ல. நம்ம சில பேர் சொல்றாங்கல்ல, வெள்ளிக்கிழமை கடையை திறக்க கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது ஜும்மாவுடைய நேரத்தில் சொன்னா, வியாபாரம் தானே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் தஆலா. வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு தான் சொல்றான். கடை திறக்க கூடாதுன்னு எங்க இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க உண்டு. கடை திறக்க கூடாதுன்னு எங்க இருக்குது? கடையை திறந்து வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான், வியாபாரம் பண்ணல அப்படின்னு சொல்றவங்க உண்டு. வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு கடையை மூடுங்கன்னு அர்த்தம் தான். அதுக்கு வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படின்னா தொழுகிறவங்களுக்கு தான் அந்த சட்டம். தொழாதவர்கள் கடையில் இருக்கலாம் இல்லையா? அதாவது தொழாதவர்கள்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் கடையில் இருக்கலாம் இல்லையா? அப்படின்னு தங்களுடைய அறிவை மட்டும் பயன்படுத்தி விவாதம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது, கடையும் திறக்கக்கூடாது, கடையை மூடணும் அப்படிங்கறதான் சட்டம். அது மாதிரி அங்க என்ன பண்ணாங்க? சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாதுன்னு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வலை போடக்கூடாதுன்னு எங்க இருக்குது. அதனால வலை போட்டு வீசி அந்த மீன் அதுக்குள்ள வச்சுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்தோடனே எந்திரிச்சோடனே எடுத்துக்கிட்டாங்க. ஒரு சாரார் என்ன பண்ணாங்க? இதை தடுத்தாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, அதுவும் குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பார்த்தாங்க. பல தடவை சொன்னாங்க, கேட்கல. அவங்க வாட்டுக்கு விட்டுட்டாங்க. அது இந்த சொன்னாங்க பாருங்க, தடுத்தாங்கல்ல, நன்மையை சொல்லி கொண்டிருந்தாரு பாருங்க, தீமையை தடுத்து கொண்டிருந்தாங்கல்ல, இவங்கள 2 பிரிவு ஆயிடுச்சு. ஒரு பிரிவு என்ன பண்ணாங்க? சொல்லி பார்த்தோம், கேட்கவே இல்லை, அதனால உங்களை விட்டு நாங்க நீங்கிக்கிறோம், உங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்ந்தது ஒரு பெரிய மைதானம். அந்த மைதானத்துல பல குடிசைகள், பல குடும்பங்கள் இருந்து வாழ்ந்து வந்தார்கள். அந்த காலத்துல ஒரு தொகுதியாக இருந்தார்கள். இப்ப இந்த பிளாட்ஸ்கள் இருக்கு பாருங்க, அடுக்கு மாடிகள், அது மாதிரின்னு வச்சுங்களேன், அது மாதிரி இருந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? மைதானத்துல இன்னொரு பக்கத்துல அவங்க தனியா வீடுகளை கட்டிட்டு அவங்களுக்கு இவங்களுக்கு மத்தியில ஒரு சுவர், குறுக்க ஒரு சுவரை வச்சுட்டாங்க, பெரிய சுவர். உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, நாங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, தாவூத் நபி சொன்னதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனால உங்களை விட்டு நாங்க ஒதுங்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. இன்னொரு சாரார் என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு சொல்லி பார்த்தாங்க. சரி, அவர் மாமாவா இருக்காரு, ஒரு மச்சானா இருக்காரு, அம்மனா இருக்கா, தம்பியா இருக்காரு, அத்தாவா இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இவங்களை போய் பகைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம செய்யாம இருந்தா போதும், அவ்வளவுதான். இப்ப நம்மள அப்படித்தான் சொல்றோம் ரொம்ப பேர். நான் செய்யறது இல்லைங்க, அவர் செஞ்சுட்டு போறேன், எனக்கு என்ன அதை பத்தி. ஏங்க அவர் இந்த மாதிரி ஹராமான வியாபாரம் செய்யறாரு, அவர் கல்யாணம் நடத்துறாரு, நீங்க எங்க கல்யாணத்துக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா, நான் செய்யறது இல்லைங்க, அவர் நடத்தினா நமக்கு என்னங்க, அவருக்கு அவருடைய கபருக்கு அவர் பதில் சொல்லிட்டு போறாரு, நமக்கு என்ன என்று சொல்லி அந்த கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு வரக்கூடியவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்களே பழக்கத்துல நம்ம பாக்குறோம். இது மாதிரி அந்த சாரார் என்ன பண்ணாங்க? அவங்களோடவே இருந்துட்டாங்க. ஆனா அவங்க மீன் பிடிக்க போறது இல்ல, மற்றவர்கள் மீன் பிடிக்க போறாங்க பாருங்க, அவங்களோட உறவாடி கொண்டிருந்தார்கள். அப்ப மொத்தம் 3 சாரார்கள் 3 குரூப்பாக ஆயிட்டாங்க. ஒரு குரூப் மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு குரூப் மீன் பிடிக்கிறவங்களோட சேர்ந்துகிட்டு இருந்தாங்க, இன்னொரு குரூப் அவங்க 2 குரூப்பை விட்டு ஒதுங்கி தனியாக செவர் வச்சு இந்த பக்கம் வந்துட்டாங்க. அவங்க வெறுத்தாங்க, முழுமையாக வெறுத்தாங்க இவங்களை. அல்லாஹ் ரசூலுடைய சொல்ல கேட்கல, அதனால இவங்க கூட சேரவே கூடாது அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க. கடைசியில் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணா? அவர்களை குரங்குகளாக, பன்றிகளாக மாற்றி விட்டாங்க. யார? அந்த 2 சாராரையும். ஒரு சாரார் மீன் பிடிச்சவங்க, இன்னொரு சாரார் மீன் பிடிக்காதவங்க, 2 பேரையும் சேர்த்து தான் அல்லாஹ் தஆலா ஆக்குறான் இல்லையா? 2 பேரும் சேர்ந்து குரங்குகளாக, பன்றிகளாக ஆயிட்டாங்க. இந்த செவத்துக்கு இந்த பக்கம் இருக்கிறாங்க பாருங்க, நல்லவர்கள் சொன்னவங்க, நன்மையை தீமையை தடுத்தவர்கள். இவங்க எப்பொழுதுமே காலையில் எந்திரிச்சு உடனே பார்த்தா அந்த பக்கம் நிறைய சத்தம் கேட்கும். எல்லாம் மனிதர்கள் நிறைய இருக்கும்போது பல விதமான சத்தங்கள் கேட்குமா இல்லையா? ஒரு நாள் காலையில் எந்திரிச்சு பாக்குறாங்க, அந்த பக்கம் சத்தமே வரல. ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன அந்த பக்கம் சத்தமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் என்ன பண்ணாரு? செவுத்துல மேல ஏறி, அந்த செவர் குறுக்க வச்சுட்டாங்க, பெரிய உயரமான செவர். மேல ஏறி பார்த்தா பூரா குரங்குகளாக, பன்றிகளாக உட்கார்ந்து இருக்கிறாங்க.
இவங்களை பார்த்த உடனே அந்த குரங்குகள் பன்றிகள் எல்லாம் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது. பேச முடியல, குரங்கு ஆயிடுச்சு, பன்றி ஆயிடுச்சு, பேச முடியல. அதனால அழுதாங்க. 3 நாள் அதே மாதிரி குரங்கு பன்றிகளுடைய நிலையில அப்படியே இருந்தாங்க. 3 நாள் முடிஞ்ச உடனே அல்லாஹ் தஆலா அவர்களை எல்லாம் அழிச்சுட்டாங்க. அந்த பன்றி அந்த குரங்கு இப்ப எதுவுமே கிடையாது. அசல்ல உலகத்துல பன்றி குரங்குன்னு இருக்கிறது அது இயற்கையில அல்லாஹ் தஆலா முதல்ல படைச்சது. அதனுடைய வாரிசுகள் தான் இப்ப இருக்கிறாங்க. இந்த வாரிசுகள் யாரும் கிடையாது. ஏன்னா இதை வச்சுதான் சில பேர் குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி செய்யல, மனுஷன்ல இருந்தா குரங்கு வந்துச்சு அங்க அந்த இதுல அந்த சம்பவத்துல. என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, ஃபலௌலா கான மினல் குரூனி மின் கப்லிக்கும் உலு பகியத்தின், உங்களுக்கு முன்னுண்டான சமுதாயத்தார்களில் இருந்து அறிவுடையவர்கள் இருந்திருக்க கூடாதா? யன்ஹவுன அனில் ஃபஸாத் ஃபில் அர்த், பூமியிலே ஃபஸாதை தடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்க கூடாதா? அப்படி இல்ல, இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னா அதை முடிச்சுட்டான் அல்லாஹ் தஆலா. அப்படின்னா தடுக்கக்கூடியவர்கள் இல்ல. இல்லா கலீலம் மின்ஹும் மிம்மன் அன்ஜைனா மின்ஹும், அவர்களிலிருந்து நாம் காப்பாற்றி விட்டோமே அவர்களை தவிர. எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஒரு கௌமை காப்பாத்தினாமா, ஒரு கூட்டத்தை 3ல் 1 பங்கு அவர்களை போ. அப்படி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. நல்லதை சொல்லி தீமையை தடுக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இல்லா கலீலம் மிம்மன் அன்ஜைனா மின், அவர்களை நாம காப்பாற்றுவோம், தண்டனை இல்லாமல் அவர்களை காப்பாற்றுவோம். சரி, வத்தபல்லதீன ஸலமு, இந்த இணை வைத்தவர்கள் அநியாயம் செய்தவர்கள் பின்பற்றினார்கள். அநியாயம் செய்தவர்கள்னா இணை வைத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறி பாவங்களை செய்யக்கூடியவர்கள் பின்பற்றினார்கள். மா உத்ரிஃபு ஃபீஹி, எதிலே அவர்கள் சுகபோகம் கொடுக்கப்பட்டார்களோ அந்த ஒன்றை பின்பற்றினார்கள். எதிலே சுகபோகம் கொடுக்கப்பட்டார்களோ அப்படின்னு சொன்னா, உலகத்திலே ஒரு சுகபோகமான வாழ்க்கை ஒருவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அதனுடைய லைஃபிலேயே ஒருவர் மூழ்கி விடுகின்றார்கள் மனிதர்கள். பொதுவாக சுகபோகமான வாழ்க்கை கிடைக்கும் போது அல்லாஹ் மறந்துடுறான், சட்டங்களை மறந்துடுறான், ரசூலை மறந்துடுறான், நல்லதை மறந்துடுறான், நன்மையை மறந்துடுறான், தீமையே அவனுடைய வாழ்க்கையாக ஆகிவிடுகின்றது. எது சுகபோகமாக எது கொடுக்கப்பட்டதோ அதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க ஆரம்பிச்சார் மனுஷன். வத்தபல்லதீன ஸலமு, அநியாயக்காரர்கள் பின்பற்றினார்கள். மா உத்ரிஃபு ஃபீஹி, எதிலே அவர்கள் சுகபோகம் கொடுக்கப்பட்டார்களோ அதை பின்பற்றினார்கள். வாழ்க்கை அல்லாஹ் தஆலா சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பது அல்லாஹுவை அறிந்து வணங்க வேண்டும், அதிகமான வணக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹுவை அதிகமாக பயப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹுக்கு அதிகமான ஷுக்ர் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. மனிதன் மறந்துட்டு வணக்கமும் கிடையாது, பயமும் கிடையாது, ஷுக்ரும் கிடையாது, நன்றியும் கிடையாது என்ற நிலையிலே எது கொடுக்கப்பட்டானோ அதிலேயே மூழ்கி விடுகின்றான். பொதுவாகவே மனிதனுடைய இயற்கையான தன்மை என்னன்னு சொன்னால், பொருளாதாரம் அதிகமாகும் பொழுது அவன் உலகத்திலே மூழ்கி விடுவான். குர்ஆன்ல தெளிவாகவே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒரு மனிதருக்கு நாம் அதிகமான செல்வத்தை கொடுக்கும் பொழுது அந்த செல்வத்திலேயே மனிதன் மூழ்கி விடுவான், அல்லாஹ் மறந்துடுவான். செல்வம் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வை நினைவில் வைத்துக் கொண்டு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்கள் மிக 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 குறைவானவர்கள், உலகத்தில் ரொம்ப குறைவானவர்கள். அப்படி சில பேர் இருக்கலாம். சரி, இப்படி அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த செல்வத்திலேயே மூழ்கி அதை பின்பற்றி செல்லக்கூடிய அந்த மனிதர்கள் வகானு முஜ்ரிமீன், அவர்கள் குற்றவாளிகளாக ஆகிவிட்டார்கள், குற்றம் செய்யக்கூடியவர்களாக ஆகிட்டார். தங்களுடைய மனோ இச்சை என்ன சொல்லுகின்றதோ அதன்படி நடக்கக்கூடியவர்கள். இப்ப மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் அல்லவா, அஃபரஐத மனித்தஹத இலாஹு ஹவாஹு, நபியே ஒரு மனிதனை நீர் பார்த்தீரா, அவன் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய கடவுளாக ஆக்கி கொண்டான், தன்னுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டானே, அந்த மனிதனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ் தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்து கேட்கின்றான். மனோ இச்சையை தெய்வமாக ஆக்கிக் கொள்வது அப்படின்னு சொன்னா, மனம் போனபடியெல்லாம் வாழ்வது, மனம் சொல்லுகின்றபடியெல்லாம் செயல்படுவது. எப்படி மனம் சொல்லுகின்றது அது மாதிரி மனம் ஒன்று சொல்லும், அது தவறாக சொல்லும். ஆனால் அந்த மனம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஷரியத்துடைய விஷயத்தோடு ஒத்து பார்க்க வேண்டும். இவர் மனம் சொல்லுவது ஷரியத்துக்கு ஒத்திருந்தா அப்படியே செயல்பட வேண்டும். ஷரியத்துக்கு ஒத்து இல்ல, இவருடைய மனம் எதை விரும்பினாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இவர் மனம் சொல்லுகின்றதை செய்யாவிட்டால் ஆபத்து வரும், அதை செய்யாவிட்டால் காசு பணம் வராது, அதை செய்யாவிட்டால் நஷ்டம் வரும் அப்படின்னு சொல்றது மனம் சொல்லுகின்றது. ஆனால் ஷரியத்து சொல்லுது அதை செய்தால் குற்றம், அதை செய்தால் அது ஹராம், அதை செய்தால் தண்டனை உண்டு, அதை செய்தால் அல்லாஹ் தஆலா கோபித்துக் கொள்ளுவான் என்று ஷரியத்து சொல்லுகின்றது. இப்ப மனம் சொல்லுவதை விட்டு ஷரியத் சொல்லுவதை கேட்கும்.
இல்லையா? அதுதான் அங்க அல்லாஹ் இவன் என்ன பண்றான், மனிதன் தன்னுடைய மனதை தன்னுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டான். அந்த மனுஷனை பாத்தீங்களா, ரொம்ப கெட்ட மனுஷன். அஃபரஐதல்லதி மனித்தஹத இலாஹஹு ஹவாஹு என்று சொல்லுகிறான். மனிதர்கள் இப்படி மனம் போனபடி வாழக்கூடியவர்கள், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்கள். இங்க அல்லாஹ் தஆலா இல்லா கலீலம் மிம்மன் அன்ஜைனா மின்ஹும் அப்படின்னு சொல்லி சில பேர் தான் நல்லவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா அல்லாஹ் நாடி இருந்த ஆரம்பத்திலேயே எல்லாரும் நல்லவர்களாக ஆக்கியிருக்கலாம் இல்லையா? மூமின்கள் நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம். ஏன்த்துக்கு காபிர் அப்படி இப்படி ஆக்கி முஸ்லிம்களாக ஆக்கி, அந்த முஸ்லிம்கள் பல பிரிவுகள் ஒன்னா ரெண்டா ஏராளமான ஃபசாதுகள் உள்ளவர்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? முஸ்லிம்களே ஏராளமான ஃபசாது உள்ளவர்கள் இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இருக்கின்றன. 72 கூட்டம் அல்ல, 72 கூட்டம் அசல் கூட்டம். அதிலிருந்து பிரிந்தவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். எப்படி ஃபசாது உள்ளவர்கள் ஏராளமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா நான்னா எல்லாத்தையும் ஒன்னும் ஆக்கி இருக்கலாமே அப்படின்னு சொன்னா அது நமக்கு அறிவுக்கு விளங்காது. பல தடவை சொல்லி இருக்கிறோம். அது அந்த பிரச்சனைக்கே நம்ம போகக்கூடாது. அல்லாஹ் எது செஞ்சானோ அதுதான் சரி, அல்லாஹ் செய்ததுதான் சரி. ஆனா விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாடி இருந்தால் முடியும், அல்லாஹ்வினால் முடியும். ஆனா செய்யல, அல்லாஹ் தஆலா செய்ய. அதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் காரணங்கள்லாம் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லாஹ் இங்கே சொல்லு, வலவ் ஷா ரப்புக, நபியே உங்களுடைய ரப்பு நாடி இருந்தால் லஜஅலன் நாஸ உம்மத்தம் வாஹிதா, மனிதர்களை ஒரே உம்மத்தாக ஆக்கி இருப்பான், ஒரே சமுதாயமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருப்பான். எல்லாரும் முஸ்லிம்கள், யாரும் முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரே மாதிரி சுன்னத் ஜமாத்துடைய கொள்கையில வேறுபாடுலாம் கிடையாது. அந்த கூட்டம் இந்த கூட்டம்லாம் கிடையாது. தௌஹீதுடைய கூட்டம், தௌஹீது இல்லாத கூட்டம், அந்த கூட்டம், எத்தனையோ கூட்டங்கள் இருக்கு. தௌஹீது உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தௌஹீதுக்கு நேர் எதிரான செயல்களை செய்யக்கூடியவர்கள், குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக்கொண்டு குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாங்கள் பெரிய இஷ்கு உள்ளவர்களாக, காதல், பேரின்ப காதல் கொண்டவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா தாடி சிரைச்சிட்டு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார். அவர் சொல்றாரு ஆஷிகுர் ரசூல் நான் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பேரின்ப காதல் கொண்டவன் அப்படின்னு சொல்றாரு. தன்னை ஷேக் என்பதாக சொல்லிக் கொள்ளுகின்றார். ஆனா தாடி கிடையாது சுத்தமா. நான் ஒரு பெரிய ஷேக் அப்படின்னு சொல்றாரு, தாடி கிடையாது. எந்த இதுல சேர்றது? ஆக இந்த மாதிரி ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா தான் நாடித்தான் இந்த பிரிவுகளை எல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கின்றான். அதனால அல்லாஹ் நாடித்தான் செஞ்சிருக்கிறான். நம்ம பாட்டுக்கு நம்ம பேசாம இருப்போம், யாரையும் போய் எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நான் இருக்கக்கூடாது, நீங்களும் இருக்கக்கூடாது. நமக்கு கடமை என்னவென்று சொன்னால் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட வேண்டும். அவ்வளவு அல்லாஹ் எப்படி நாடி இருக்கான்னா அதுபடி நடக்கும். அவ்வளவு அல்லாஹ் சொல்ல, வலவ் ஷா ரப்புக, உம்முடைய ரப்பு நாடி இருந்தால் லஜஅலன் நாஸ உம்மத்தம் வாஹிதா, மனிதர்கள் அனைவரையும் ஒரே உம்மத்தாக, ஒரே சமுதாயமாக ஆக்கி இருப்பான். வலா யஸாலூன முக்தலிஃபீன், இவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டவர்களாகவே ஆகிவிட்டார்கள். எல்லாருமே ஒருவருக்கு ஒரு கருத்து வேறுபாடு, எல்லாருமே கருத்து வேறுபாடு. அதே மாதிரி ஆலிம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், மார்க்க அறிவை கற்றவர்களும் கூட ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடு. மார்க்க விஷயத்திலே இஹ்திலாஃபாத் அப்படிங்கிறது வேறு விஷயம், கருத்து வேறுபாடு வர்றது அப்படிங்கிறது அது இருக்கத்தான் செய்யும். ஆனா அதே நேரத்தில் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே கருத்து வேறுபாடு உள்ளவர்களாகவே மனிதர்களை பலர் ஆகிவிட்டார்கள். வலா யஸாலூன முக்தலிஃபீன, கருத்து வேறுபாடு உள்ளவர்களாகவே அவர்கள் நீங்காமல் நிரந்தரமாக ஆகிவிட்டார்கள். ஒரு கூட்டம் அஹ்லுல் ஹக், இன்னொரு கூட்டம் அஹ்லுல் பாத்தில் என்பதாக, யூதர்கள், நசாராக்கள், மஜூசிகள், இது மாதிரி ஏராளமான கூட்டங்கள். அதே போன்று முஸ்லிம்கள் என்பவர்களிலே பல பிரிவுகள். எத்தனையோ உலகத்துல 142 கோடி முஸ்லிம்கள் இருப்பதாக சொல்றாங்க. 142 கோடியில எல்லா முஸ்லிம்களையும் சேர்த்து கணக்கு சொல்றோம். போராக்கள், ஷியாக்கள், போராக்கள்ல பல வகையினர், ஷியாக்கள்ல பல வகையினர், இஸ்மாயிலி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, கதிரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல பிரிவுகள் இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 72 பிரிவுகள், அதற்குள்ளே உள்ள உட்பிரிவுகள் எல்லாம் சேர்த்து தான் இந்த 142 கோடி மக்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்படி பிரிவுகள் நிறைய இருக்குது. அது நிரந்தரமாகவே அவர்கள் அப்படி பிரிவு உள்ளவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த பல பிரிவுகளில் இருந்து அல்லாஹும் ரசூலும் சொல்லிய, குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டிய பிரிவினராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தஆலாவுடைய தனிப்பட்ட ரஹ்மத் அவர்கள் மீது இருக்கணும். யாரின் மீது அல்லாஹ்வுடைய